அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கா பார்த்துட்டே வரோம். அதுல தமிழ் சொசைட்டி முடிஞ்சு இப்ப என்ன ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரம் ஓகேங்களா? எக்கனாமிக்ஸோட பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இதுல முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, திட்டக்குழுவிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள், 5 ஆண்டு திட்டங்கள்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள், நிதி ஆயோக், தேசிய வளர்ச்சி குழு போன்ற தலைப்புகள்ல இருந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, திட்டக்குழு பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற அமைப்பு இந்தியாவுல எப்போ உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 மார்ச் 1950ல உருவாக்கப்படுது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வைசரி பாடியா இருப்பாங்க. இந்தியாவுல இந்த 5 ஆண்டு திட்டங்கள் 5 இயர் பிளான்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? இந்த 5 ஆண்டு திட்டங்கள செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக நமக்கு பிளானிங் கமிஷன் இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நெறைய முக்கியமான பணிகள் இவங்களுக்கு கீழ இருந்துச்சு. அதன் பிறகு 2015 ஜனவரி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, திட்டக்குழுவுக்கு பதிலா மாற்றாக நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு இந்திய அரசாங்கத்தால உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இது பேசிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன். அதன் பிறகு கேள்விகளுக்குள்ள போக, போக இன்னும் நெறைய விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். சரிங்களா? கடைசி வரைக்கும் பாருங்க. ரைட். ஃபர்ஸ்ட் பாருங்க முதல் கேள்வியில, இந்தியாவின் திட்டமிடலுக்கான வரைபடங்கள் முதலில் எந்த பொறியாளர் நிர்வாகியிடமிருந்து வந்தன? The first blueprint for Indian planning came from an engineer administrator. ஸோ இந்தியாவோட பிளானிங்க்கு முதல்ல ஒரு ம் தொடக்க புள்ளி யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படிங்கிறது தான் கேள்வி. பாயனியர் அப்படின்னு கூட இங்கிலீஷ்ல குடுக்கலாம். சரிங்களா? ஸோ யார் அவரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வேஸ்வரய்யா அவர்கள். சரிங்களா? எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1934ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு இந்தியாவோட திட்டமிடலுக்கான முதல் ஒரு தொடக்க புள்ளியாக இருந்திருப்பார். சரிங்களா? அவருடைய புத்தகம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் எக்கானமி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிளான்ட் எக்கானமி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத இவருடைய புத்தகம். அதுல தான் அவரு டீட்டெயில்டா பேசியிருப்பார். இந்தியாவோட எக்கானமி எப்படி இருக்கணும் அப்படின்னு அத பத்தின ஒரு விஷயங்கள பேசியிருப்பார். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு சுதந்திரத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்தியாவுடைய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு பின்னாடி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாங்க. அதுல முதல்ல சொன்னது யாருன்னா, விஸ்வேஸ்வரய்யா அவர்கள் 1934ல. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, FICCI அப்படிங்கிற இந்த அமைப்போட ப்ரொபோசல்ஸ் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? 1934ல. அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் திட்டம் அப்படிங்கிறது 1938ல வந்திருக்கும். காங்கிரஸ் பிளான் அப்படிங்கிறது 1938. இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் பிளான் அப்படிங்கிறத கொண்டு வர்றப்ப, காங்கிரஸோட பிரசிடென்ட்டா இருந்தது சுபாஷ் சந்திர போஸ். சரிங்களா? இருந்தாலும் காங்கிரஸ் பிளானோட அந்த பிளானிங் கமிட்டியோட ஹெட்டா இருந்தது நேரு. ஓகேங்களா? இந்த பிளான போட்டது நேரு அவர்கள் தலைமையில இருந்த குழு தான். இந்த கமிட்டிய ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா, கமிட்டிய போட்டது யாருன்னா தான் சுபாஷ் சந்திர போஸ். சரிங்களா? கமிட்டியோட தலைவரா இருந்தது நேரு. ஓகேவா? அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, 1944ல பாம்பே திட்டம் அப்படிங்கிறது வந்திருக்கும். 8 முதலாளிகள் சேர்ந்து இந்த பாம்பே திட்டம் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? 8 முதலாளிகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருஷோத்தம் தாஸ் தாக்கூர் தாஸ் அவர்கள், ஜே.ஆர்.டி. டாட்டா, ஜி.டி. பிர்லா, லாலா ஸ்ரீராம் அவர்கள், அ லாலாபாய் அவர்கள், ஏ.டி. ஷ்ரூஃப் அப்படிங்கிறவரு, அத்வேஷிர் தலால் அப்படிங்கிறவரு, ஜான் மாத்தாய் அப்படிங்கிறவங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இவங்க தான் அந்த 8 பேர். சரிங்களா? ஸோ இவங்க 8 பேரும் சேர்ந்து தான் அந்த பிளான போட்டிருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, 1945ல நமக்கு எம்.என். ராய் அவர்களால மக்கள் திட்டம் பீப்பிள்ஸ் பிளான் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கும். ஓகேங்களா? 1945. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, 1900 அதுக்கு முன்னாடி 44லயே பார்த்தீங்கன்னா, நமக்கு காந்தியன் திட்டம் அப்படிங்கிறது வரும். அத நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? 1944ல காந்தியன் பிளான் யார் அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமன் நாராயண் அவர்கள் இந்த காந்திய திட்டம் வந்து போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பீப்பிள்ஸ் பிளான் 1945. அதுக்கப்புறமா 1950ல சர்வோதயா பிளான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வோதயா பிளான் அப்படிங்கிறது நமக்கு ஜே.பி. நாராயண் அவர்கள் வந்து போட்டிருப்பார். சரிங்களா? 1950ல. இப்ப இந்தியாவோட பிளானிங் அப்படிங்கிறது இப்படிதான் எவால்வ் ஆயிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் பிளானிங் கமிஷன், அதுக்கப்புறம் தான் நித்தி ஆயோக் அப்படிங்கிற அமைப்புகள்லாம். அப்ப 1934ல விஸ்வேஸ்வரய்யா, அப்புறம் FICCI அப்படிங்கிற இந்த அமைப்போட ப்ரொபோசல்ஸ் 1934, காங்கிரஸ் திட்டம் அப்படிங்கிறது 38, அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா பாம்பே பிளான் 44, அடுத்தது காந்தியன் பிளான் 44, பீப்பிள்ஸ் பிளான் 45, அடுத்ததா பார்த்தீங்கன்னா சர்வோதயா திட்டம் 1950. சரிங்களா? இந்த வரிசையில தான் இந்தியாவுல இந்த பிளானிங் அப்படிங்கிறது எவால்வ் ஆயிரும். இத கூட கேட்கலாம் நமக்கு. எந்த வருஷம், யாரு பிளானு எல்லாமே கேட்கலாம். சரியா? அடுத்தது விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த நாள் இந்தியாவில் பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது.
அவர் எந்த சமஸ்தானத்தின் திவானாக இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த சமஸ்தானத்தோட திவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவான் ஆஃப் மைசூர். சரிங்களா? ஸோ இந்திய பொறியாளர் தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 15 இன்ஜினியர்ஸ் டே அப்படிங்கிறது செப்டம்பர் 15. சரியா? ரைட். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, 1944 இந்திய அரசாங்கம் யாரின் தலைமையின் கீழ் ஒரு திட்டத்துறையை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஒரு பிளானிங் டிபார்ட்மென்ட் அப்படிங்கிறத யார் தலைமையில கொண்டு வந்திருப்பாங்கன்னா, அர்தேசிர் தலால் அப்படிங்கிற ஒரு தலைமையில கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அர்தேசிர் தலால் பார்த்தீங்கன்னா, நம்ம பாம்பே பிளான்ல 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் முதலாளிகள் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுல ஒரு நபராக இவரும் இருந்திருப்பார். அர்தேசிர் தலால் அவர்கள். சரிங்களா? அடுத்தது. த புக் பிளானிங் அண்ட் த புவர் இஸ் ரிட்டன் பை. திட்டமிடல் மற்றும் ஏழ்மை என்ற புத்தகத்தை யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினாஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். பீப்புள்ஸ் பிளான் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது யார் அப்படின்னு கேட்டா, எம்.என். ராய் அவர்கள். அதே மாரி காந்தியன் பிளான் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஸ்ரீமன் நாராயணன் அவர்கள். அதிலிருந்து தான் பீப்புள்ஸ் பிளான், காந்தியன் பிளான் அப்படின்லாம் சொல்றோம். ஆனா, அது எல்லாமே புக்கா தான் வந்திருக்கும். பீப்புள்ஸ் பிளான் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மென்ட் ஆஃப் இந்தியா. அதே மாரி காந்தியன் பிளான் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மென்ட் ஆஃப் இந்தியா அந்த மாரி புத்தகங்களா வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அது பிளான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரியா? சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க? பிளானிங் அண்ட் த புவர். திட்டமிடல் மற்றும் ஏழ்மை அப்படிங்கிற புத்தகம் யாரால எழுதப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பி.எஸ். மினாஸ் அவர்களால எழுதப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது 5வது கேள்வி. திட்ட கமிஷனின் நோக்கங்கள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பிளானிங் கமிஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் பத்தி ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. டு அச்சீவ் ஃபுல் எம்ப்ளாய்மென்ட். முழு வேலை வாய்ப்பை அடைய. ஓகேங்களா? பிளானிங் பண்றதே எதுக்காக அப்படின்னா, வேலை வாய்ப்புகள உருவாக்கி குடுக்கிறதுக்காக தான். அப்ப ஃபுல் எம்ப்ளாய்மென்ட்ட அச்சீவ் பண்ணணும். கரெக்ட் தான். வருமானம் மற்றும் செலவு ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. டு ரெட்யூஸ் இன்இக்வாலிட்டீஸ் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த். ஓகேங்களா? இன்கம் இன்இக்வாலிட்டி, வெல்த் இன்இக்வாலிட்டி இதெல்லாம் கம்மி பண்றதும் பிளானிங் கமிஷனோட ஒரு அப்ஜெக்டிவா இருந்துச்சு. சோ 2வது ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு சரிதான். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தேசிய மற்றும் தலா வருமானத்தை அதிகப்படியாக அடைய அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? டூ அச்சீவ் ஹையர் லெவல் ஆஃப் நேஷனல் அண்ட் பெர் கேபிட்டா இன்கம். ஓகேவா? 3மே கரெக்ட் தான். ஓகேங்களா? வேலை வாய்ப்புகள உருவாக்கி குடுக்கணும். ஏற்றத்தாழ்வுகள கம்மி பண்ணணும். வருமானம் அது தேசிய வருமானமா இருந்தாலும் சரி, தனிநபர் வருமானமாக இருந்தாலும் சரி, அத அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே திட்ட கமிஷனோட முக்கியமான நோக்கங்களாக இருந்துச்சு. 3மே சரிதான். சோ 1, 2, 3 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? 1, 2, 3 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது. மறுபடியும் திட்டக்குழுவோட நோக்கங்கள வச்சு தான் அடுத்த கேள்வியும் வந்திருக்கு. ஓகேவா? இந்தியாவின் திட்டக்குழுவை அமைப்பதற்கான அரசாங்கத்தின் முக்கிய நோக்கங்களாவன யாது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டு புரமோட் அ ராபிட் ரைஸ் இன் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த பீப்பிள் பை எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் த ரிசோர்சஸ் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது நாட்டின் வளங்களை திறமையாக பயன்படுத்துவதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரத்தில் விரைவான முன்னேற்றத்தை கொண்டு வருதல். அதாவது நம்ம நாட்டுல நெறைய வளங்கள் இருக்கு. அந்த வளங்கள சரியான முறையில பயன்படுத்தி மக்களுக்கு மக்களோட வாழ்க்கை தரத்த உயர்த்தணும் அப்படிங்கிறது இவங்களோட நோக்கம். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க உயர்த்தணும். ஓகேவா? கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க உயர்த்தணும் அப்படின்னா எம்ப்ளாய்மென்ட் குடுக்கணும். அது எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு ரிலேட் ஆன கான்செப்ட்ஸ் தான் அடுத்தது. சரியா? உற்பத்தியை அதிகரிக்க உதவுதல், நாட்டின் அனைத்து பணிகளிலும் அனைவருக்கும் வேலை வாய்ப்புகளை வழங்குதல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஹெல்ப்ஸ் டூ இன்கிரீஸ் த புரொடக்ஷன் அண்ட் ஆஃபரிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் டூ ஆல் ஃபார் எம்ப்ளாய்மென்ட் இன் த சர்வீஸ் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது உற்பத்திய அதிகப்படுத்தணும். நம்மளோட ரிசோர்ஸஸ பயன்படுத்தி நம்மளோட உற்பத்திய அதிகப்படுத்தணும். உற்பத்திய அதிகப்படுத்துறோம் அப்படின்னா, அந்த இடத்துல தொழிற்சாலைகள் வரப்போகுது. தொழிற்சாலைகள் வருது அப்படின்னாலே வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. வேலை வாய்ப்புகள் எல்லாருக்கும் வழங்கப்படுது அப்படிங்கிறத கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப 2வது ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கரெக்ட் தான். அடுத்ததா, நாட்டின் அனைத்து வளங்களையும் மதிப்பீடு செய்ய வேண்டிய பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. டூ நாட் ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேக்கிங் அசஸ்மென்ட் ஆஃப் ஆல் ரிசோர்ஸஸ் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது பிளானிங் கமிஷனோட முக்கியமான வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய வளங்கள மதிப்பீடு செய்யறது, அசஸ்மென்ட் பண்றது அவங்களோட முக்கியமான பணிகள்ல ஒண்ணா இருந்துச்சு. இங்க அப்படி கிடையாதுன்ற மாரி குடுத்திருக்காங்க. அதனால 3 ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. இப்ப கரெக்ட் ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு கரெக்ட். சரியா? அடுத்தது மேட்ச் கேட்டிருக்காங்க. எம்.என். ராய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்.என். ராயுடைய திட்டம் 1945 பீப்பிள்ஸ் பிளான் மக்கள் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீமன் நாராயணன் அவர்களுடைய திட்டம் காந்திய திட்டம் அப்படின்னு சொல்றோம் 1944. 8 முதலாளிகள் அல்லது தொழிலதிபர்கள் அவங்களுடைய திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு பாம்பே பிளான் அப்படின்னு சொல்றோம். 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னா சரியா? சோ 3, 1, 2 அப்படிங்கிறது தான் கரெக்ட். 8 தொழிலதிபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 1944 அந்த திட்டம்.
அடுத்தது இந்திய திட்டங்களின் முதலாவது செயல் வடிவு திட்டம் வடிவமைத்த பெருமை இவரை சாரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது யாருன்றதான் கேட்டிருக்காங்க. 1934ல யார் கொண்டு வந்திருப்பா அப்படின்னா, விஸ்வேஸ்வரய்யா அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பார். சோ ஒரு கேள்வியிலேயே நமக்கு பல கேள்விகளுக்கான பதில்கள் இருக்கும். அதுதான் நம்ம முதல் கேள்வியில பார்த்தோம். அடுத்தது 1994ல் காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யார்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காந்திய திட்டம் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன். சரிங்களா? ஸ்ரீமன் நாராயண். அடுத்தது இந்தியாவின் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் எந்த ஆண்டில் திட்டக்குழுவை அமைத்தார்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1950. எந்த தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 15, 1950ல. சரியா? அடுத்தது இன் 1940 பாம்பே பிளான் வாஸ் பிரசன்டட் பை 1940ல் பம்பாய் திட்டத்தை வழங்கியவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பாம்பே பிளான் அப்படின்னா 1944 நம்ம படிச்சதுதான். இருந்தாலும் கொஸ்டின்ல அப்படி குடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ எத்தன பேர் இந்த திட்டத்த பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 8 பேர். 8 லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ஸ் ஓகேங்களா? அவங்க பெயர்கள் புருஷோத்தமன் தாஸ் தாக்கூர்தாஸ், டாடா, பிர்லா, லாலா ஸ்ரீராம், கஸ்தூர்பாய் லாலாபாய், அப்புறமா ஷ்ரூஃப் அப்படிங்கிறவரு, அவ்தேசிர் தலால் அப்படிங்கிறவரு, கடைசியா ஜான் மாத்தாய். சரிங்களா? அடுத்தது இந்தியாவின் ஐந்தாண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தருவிக்கப்பட்டது? சோ எங்கிருந்து நம்ம இந்த 5 இயர் பிளானிங் அப்படிங்கிற கான்செப்ட் அடாப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரஷ்யால இருந்து. ரஷ்யால அது 7 இயர் பிளானிங்கா இருக்கும். நம்ம 5 இயர் பிளானிங்கா கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? அடுத்தது இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யார்? பிளானிங் கமிஷனோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர். சரியா? அடுத்தது ஹூ டிசைட் புரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டெசிஷன் இன் அ சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் எக்கானமி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி, பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஒரு சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு பார்க்கிறப்ப, ஒரு எக்கானமி அப்படின்னு பார்க்கிறப்ப, அந்த இடத்துல பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது தான் வரும். அதாவது ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி இருப்பாங்க. சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் எக்கானமில ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி மைய அமைப்பு அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அந்த மைய அமைப்பு தான் என்ன பண்ணுவாங்க? நம்மளோட உற்பத்தி, பகிர்வு இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணக்கூடிய அமைப்பா அவங்க தான் இருப்பாங்க. ஓகேவா? இந்தியாவுல இருக்கக்கூடிய வளங்கள ஆராய்ஞ்சு, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்த போட்டுக் குடுக்கிறது பிளானிங் கமிஷன். ஓகேங்களா? இந்தியா தொடக்க காலங்கள்ல ஒரு ச ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்ப தான் இனிஷியல் இயர்ஸ்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். இல்லையா? அதுக்கப்புறமா தான் நம்ம பொருளாதாரத்தோட போக்குகள் அப்படிங்கிறது மாற ஆரம்பிச்சிருக்கும். சோ ஒரு சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் எக்கானமி அப்படின்னு கேட்கிறப்ப ஒரு மைய அமைப்பு இருக்கும். அவங்க தான் இதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி பார்க்கிறப்ப இந்த இடத்துல மைய அமைப்பாக இருக்கிறது யாருன்னா பிளானிங் கமிஷன் தான். சரியா? அடுத்தது ஹூ ஆக்ட்ஸ் அஸ் த சேர்மன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன்? தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவராக செயல்படுபவர் யார் அப்படின்னா, தேசிய அளவுல எப்படி நம்ம பார்க்கிறோம் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பார்க்கிறோமோ, அதே மாதிரி மாநில அளவு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சீஃப் மினிஸ்டர் தான் வருவாரு. தமிழ்நாட்டோட திட்டக்குழு அப்படிங்கிறது 25 மே 1971ல உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? 25 மே 1971ல உருவாக்கப்பட்டிருக்கும். சோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வைசரி பாடி தான். அதே மாரி இவங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் பேஸ்ட் பாலிசி மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எவிடன்ஸ் பேஸ்ட் பாலிசி மேக்கிங் பண்றது யாருன்னா, நம்மளோட பிளானிங் கமிஷன். அதாவது எவிடன்ஸ் பேஸ்ட் பாலிசி மேக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தரவுகள் அடிப்படையில, சான்றுகள் அடிப்படையில ஒரு திட்டங்கள வகுக்கிறது. அததான் எவிடன்ஸ் பேஸ்ட் பாலிசி மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டாவ பேஸ் பண்ணி, அந்த டேட்டாவ பார்த்து நமக்கு ஒரு திட்டங்கள உருவாக்கி குடுப்பாங்க. சரியா? அதே மாரி இவங்க ஒரு அட்வைசரி பாடியாவும் இருப்பாங்க. சோ சேர்பெர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய முதலமைச்சர் இருப்பாரு. துணைத் தலைவர் யாரு? வைஸ் சேர்பெர்சன் யாரு? இப்ப கரண்ட்ல யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்கள். சரிங்களா? இப்ப கரண்ட்டா இருக்கிறவரு டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்கள். ஓகேவா? அடுத்தது ஜவஹர்லால் நேரு நேஷனல் பிளானிங் கமிஷன் காங்கிரஸ் அமைப்பு வந்து 1938ல போட்டிருப்பாங்க. அடுத்தது எஸ்.என். அகர்வால், ஸ்ரீமன் அகர்வால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காந்திய திட்டம் ஓகேங்களா? அடுத்தது எம்.என். ராய் அப்படின்னா பீப்பிள்ஸ் பிளான், ஜே.பி. நாராயண் அப்படின்னா சர்வோதயா பிளான். சரியா? 4123 அடுத்தது அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 5 இயர் பிளானிங்ல இருந்து வரக்கூடிய கேள்விகள். 5 ஆண்டு திட்டங்கள். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 12 5 ஆண்டு திட்டங்கள வந்து போட்டிருப்பாங்க. இல்லையா? அதுல ஒரு சில திட்டங்கள் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கும். ஒரு சில திட்டங்கள் ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிருக்கும். இடையில ஆனுவல் பிளான்னு போட்டிருப்பாங்க. ரோலிங் பிளான் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு பிளானுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாடல வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு. பிளானிங் கமிஷன் தான் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அமைப்பாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்தியாவுல இந்த 5 இயர் பிளானிங் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி
ரஷ்யால இருந்து அடாப்ட் பண்ணியிருப்போம். சோவியத் ரஷ்யால இருந்து அடாப்ட் பண்ணியிருப்போம். அவங்க 7 ஆண்டு திட்டங்கள்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அத 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஏத்த மாரி மாத்தியிருப்போம். சரிங்களா? ஸோ அதிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகள பத்தி நம்ம பார்ப்போம். முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, நேரு மகளனோபிஸ் திட்டம் மாதிரி பின்வரும் உத்திகளை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள இவங்க ப்ரப்போஸ் பண்றாங்க, ஆர் எல்ஸ் எம்பசைஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ரேட் ஆஃப் சேவிங் அதிக சேமிப்பு வீதம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். அதிக சேமிப்பு விகிதம் அத ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. பிரிஃபர்ட் அ ஹெவி இண்டஸ்ட்ரி கனரக தொழில்களுக்கு முன்னுரிமை. அதாவது நேரு மகளனோபிஸ் திட்டம் அப்படின்னாலே ராபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழிற்சாலைகள அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட முக்கியமான நோக்கமாவே இருந்துச்சு. ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறத பண்ணணும். ஓகேவா? இறக்குமதி பதிலீட்டு ஊக்கமின்மை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? டிஸ்கரேஜ்ட் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ 3வது ஒண்ணு தப்பு. ஓகேங்களா? அடுத்தது புதிய தொழில்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேஃப்கார்ட் இன்ஃபான்ட் இண்டஸ்ட்ரி. 4த் ஒன் கரெக்ட் தான். இப்போ நேரு மகளனோபிஸ் மாடல் அப்படிங்கிறத நம்ம தனியா பார்த்தோம்னா, 2ண்ட் 5 இயர் பிளான்ல இந்த நேரு மகளனோபிஸ் மாடல பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இத 2 செக்டார் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி 4 செக்டார் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 2 செக்டார் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 செக்டார் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 2 துறை சார்ந்த ஒரு மாதிரியாகவும், அல்லது 4 துறை சார்ந்த ஒரு மாதிரி அப்படின்னும் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இந்த செக்டார்ஸ் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அடுத்தது கேப்பிட்டல் கூட்ஸ் அப்படின்றத பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 2 செக்டார்னா இதுதான். கன்சியூமர் கூட்ஸ், கேப்பிட்டல் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அதிலேயே இத 4 செக்டாரா மாத்துறப்ப கேப்பிட்டல் கூட்ஸ் 1, கன்சியூமர் கூட்ஸ வந்து 3ஆ பிரிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ நமக்கு சிம்பிளா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரு மகளனோபிஸ் திட்டம் மாதிரி அப்படின்னா, அத 2 செக்டார் மாடல்ன்னு சொல்லலாம். இல்ல 4 செக்டார் மாடல் அப்படின்னு சொல்லலாம். பாயிண்ட். சரியா? அடுத்தது, இவங்க இந்த ஒரு மாடல வேற என்ன பேர்ல சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோவியத் ஃபெல்ட்மன் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோவியத் ஃபெல்ட்மன் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு இத அடிப்படையா வச்சு தான் மகளனோபிஸ் மாதிரி கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிற கருத்துக்களும் இருக்கு. அதனால சோவியத் ஃபெல்ட்மேன் மாடல்ன்னு எது கேட்டாங்க கேட்டாங்க அப்படின்னாலும், நமக்கு மகளனோபிஸ் மாடல தான் சொல்றோம் நம்ப. சரிங்களா? அடுத்தது, இந்த மகளனோபிஸ் மாடலோட ஒரு அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழிற்சாலைகள அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது. ஸோ அப்படிங்கிறப்ப ஹை ரேட் ஆஃப் சேவிங்ஸ் அப்படிங்கிறத ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. தொழிற்சாலைகள அதிகப்படுத்தணும் அப்படின்னு பார்க்கிறப்ப, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ வந்து பாதுகாக்கணும். அத வந்து பிரிஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத நினைச்சிருப்பாங்க. முன்னுரிமை அப்படிங்கிறது கனரக தொழிற்சாலைகள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனரக தொழிற்சாலைகளுக்கு நம்ம ஊக்குவிக்கிறோம் அப்படின்னா, அதிகப்படியான வேலை வாய்ப்புகளையும் நம்மனால உருவாக்க முடியும். அதனால தான் ஒரு ஹெவி இண்டஸ்ட்ரிய வந்து பிரிஃபர் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது டிஸ்கரேஜ்ட் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் பதிலீட்டு ஊக்கமின்மை ஐ மீன் இறக்குமதி பதிலீட்டு ஊக்கமின்மை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அதாவது இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா, உள்நாட்டிலேயே உற்பத்திய அதிகப்படுத்தணும். உள்நாட்ல டொமஸ்டிக் புரொடக்ஷன வந்து அதிகப்படுத்தணும். அதுதான் வந்து இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டொமஸ்டிக் புரொடக்ஷன் வந்து அதிகப்படுத்தணும். சரிங்களா? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு பதிலா, இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு சப்ஸ்டிடியூட்டா உள்நாட்டிலேயே தயாரிக்கக்கூடிய பொருட்கள கொண்டு வராங்க. அதுதான் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது. டொமஸ்டிக் புரொடக்ஷன வந்து அதிகப்படுத்தணும். ஓகேங்களா? தற்சார்பு அந்த மாதிரியான கான்செப்ட் அது. இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா, உள்நாட்டு உற்பத்திய வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல டிஸ்கரேஜ்ட் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இப்போ உள்நாட்டு உற்பத்திய அவங்க டிஸ்கரேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அது தவறு. உள்நாட்டு உற்பத்திய வந்து என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. சரியா? சரியான விடை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல உள்நாட்டு உற்பத்திய வந்து என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஏன் என்கரேஜ் பண்றாங்க? அப்பதான் நம்மளுடைய இந்த இன்ஃபான்ட் இண்டஸ்ட்ரிய பாதுகாக்க முடியும். சரிங்களா? புதிய தொழிலோட பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்கும். சின்ன சின்ன தொழில்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன தொழில்கள் தான் நெறைய பொருட்கள வந்து இந்தியால மேக் பண்றாங்க இல்லையா? அப்ப இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன என்கரேஜ் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழில்கள வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? ஸோ இதுக்கு கரெக்ட்டான ஆன்ஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஒன் மட்டும் தப்பு. சரியா? மீதி எல்லாம் கரெக்ட். அடுத்தது. நேரு மகளனோபிஸ் மாடல் வாஸ் பேஸ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேமிப்பு மகளனோபிஸ் மாடல் எதன் அடிப்படையில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது நேரு மகளனோபிஸ் மாடல் எதன் அடிப்படையில் உள்ளது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ என்ன கேள்வி ஐ மீன் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ரேட் ஆஃப் சேவிங் சோ அஸ் டூ பூஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் டூ எ ஹையர் லெவல். சேமிப்பு விகிதம் அதிகரித்தால் முதலீடு விகிதம் அதிகரிக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஹை ரேட் ஆஃப் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வரும். கரெக்ட் தான்.
அடுத்தது, இட் பிரிஃபர்ட் அ ஹெவி இண்டஸ்ட்ரி பயாஸ் டூ டெவலப் த இண்டஸ்ட்ரியல் பேஸ் ஆஃப் த எக்கானமி. தொழில் சார்ந்த பொருளாதாரத்திற்கு கனரக தொழில்களுக்கு முக்கியத்துவம் அளித்தல். ஸோ ஹெவி இண்டஸ்ட்ரி பிரிஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம படிச்சோம் இப்பதான். அடுத்தது, இட் ஆப்டட் ஃபார் புரொடெக்ஷனிஸ்ட் பாத் சோ அஸ் டு சேஃப்கார்ட் இன்ஃபான்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. வளரும் தொழில்களுக்கு பாதுகாப்பு அளித்தல். கரெக்ட் தான். ஓகேங்களா? அதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது, இட் என்கரேஜ்ட் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் சோ அஸ் டு அச்சீவ் செல்ஃப் ரிலையன்ஸ். அதாவது தன்னிறைவு அல்லது தற்சார்பு அடைய இறக்குமதி பதிலீட்டுக்கு ஆதரித்தல் அல்லது ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்ட் தான். நம்ம போன கொஸ்டின்ல கத்துக்கிட்டத இங்க அப்ளை பண்றோம் அவ்வளவுதான். சரிங்களா? 4மே கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் 4த் ஆப்ஷன். சரியா? அடுத்தது, கரிபி ஹட்டாவ் அண்ட் குரோத் வித் சோஷியல் ஜஸ்டிஸ். வறுமையை விரட்டுவோம் மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவில் எந்த 5 ஆண்டு திட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கரிபி ஹட்டாவோ அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்தாலே நமக்கு கண்ண மூடிட்டு என்ன போட்டுறலாம்? 5த் 5 இயர் பிளான் அப்படிங்கிறத போட்டுறலாம். 5த் 5 இயர் பிளான பொறுத்தவரைக்கும் 1974லிருந்து 79 வரைக்கும் இருந்திருக்கும். ஆனா இந்த பிளான பாதியிலேயே டெர்மினேட் பண்ணிருவாங்க. 78லயே டெர்மினேட் பண்ணிருவாங்க. எதனால அப்டின்னா, எமர்ஜென்சி இருந்திருக்கும் அந்த காரணத்தினால. ஸோ இந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர்க்கு பிரையாரிட்டி குடுத்திருப்பாங்க. விவசாயத்துக்கு வந்து பிரையாரிட்டி வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதே மாரி இந்த பிளான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிளானா? பாதியிலேயே வந்து நிப்பாட்டிட்டாங்க. சக்சஸ்ஃபுல்லா பிளானா கேட்டா, சக்சஸ்ஃபுல்லான பிளான் தான். 4.4 அப்படிங்கிற டார்கெட்ட வச்சிருப்பாங்க. இருந்தாலும் அச்சீவ் பண்ணது என்னன்னா 4.8 அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. 4.8% அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. குரோத் ரேட் வளர்ச்சி விகிதமா. சரியா? அடுத்தது, 10த் 5 இயர் பிளான் பீரியட். 10வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா 2002லிருந்து 2007 வரைக்கும். ஸோ 2002லிருந்து 2007 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஐந்தாண்டு திட்டத்த ரிஃபார்ம் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. சீர்திருத்த திட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ரிஃபார்ம் பிளான் அப்படிங்கிறத சொல்றாங்க. மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிளான்ல 2 முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம ஸ்கூல் புக்ல 11த் புக்ல குடுத்திருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் பெர் கேபிட்டா இன்கம் இன் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது தனிநபர் வருமானத்த அடுத்த 10 ஆண்டுகள்ல அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தனிநபர் வருமானத்த அடுத்த 10 ஆண்டுகள்ல அதிகரிக்கணும். ஓகேங்களா? அதாவது இரட்டிப்பாக்கணும். டபுள் த பெர் கேபிட்டா இன்கம் எத்தன வருஷத்துல அப்படின்னா, அடுத்த 10 வருஷத்துல. ஓகேங்களா? இப்ப இரட்டிப்பாக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் குடுத்திருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பாவர்ட்டி ரேஷியோவ ஓகேங்களா? பாவர்ட்டி இருக்கு இல்லையா? இந்த பாவர்ட்டி ரேஷியோவ வந்து 15% குறைக்கணும். எப்பைக்குள்ள அப்படின்னா 2012க்குள்ள குறைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் இந்த பிளானோட அப்ஜெக்டிவா இருந்துச்சு. அடுத்தது, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் மாடல் பேரு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் அப்படின்னா, ஹராட் தோமர் மாடல். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்னா ஹராட் தோமர் மாடல். செகண்ட் 5 இயர் பிளான் அப்படின்னா, மஹலனோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். 3வது 5 இயர் பிளானுக்கு வந்து சக்ரவர்த்தி பிளஸ் ஜான் சாண்டி அப்படிங்கிறவர் வருவாங்க. ஓகேங்களா? சக்ரவர்த்தி பிளஸ் ஜான் சாண்டி. ஓகேவா? இந்த மாடல் சொல்லுவாங்க. 3வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு சக்ரவர்த்தி பிளஸ் ஜான் சாண்டி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அசோக் ருத்ர மேனன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளான். ஐ மீன் அந்த மாடல். சரியா? அசோக் ருத்ர மேனன் அப்படிங்கிற மாடல். ஓகேவா? அடுத்தது 5வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிபி தார். இது நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்கும். படிச்சிருப்போம். அடுத்தது 7வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ண ஹெக்டே அப்படிங்கிற மாடல். ஓகேங்களா? ராமகிருஷ்ண ஹெக்டே. ஓகே. ராமகிருஷ்ண ஹெக்டே மாடல். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு பிளான் தான். 11வது பிளானுக்கு சி. ரங்கராஜன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரங்கராஜன் மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் அப்படின்னா, ஹராட் தோமர். செகண்ட் ஒன்னுக்கு நேரு மஹலனோபிஸ் மாடல். 3 ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா, சக்ரவர்த்தி பிளஸ் ஜான் சாண்டி. அடுத்தது வந்து 4த் பிளானுக்கு அசோக் ருத்ர மேனன் பிளான் அந்த மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 5 டிபி தார். 5க்கு அப்புறம் 7 ராமகிருஷ்ண ஹெக்டே. 7க்கு அப்புறம் 11 சி. ரங்கராஜன் மாடல். சரியா? ரைட். அடுத்தது. வை சர்டன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் கால்ட் நான் பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர். எதனால் சில செலவுகளை திட்டம் சாரா வருவாய் செலவுகள் என அழைக்கிறோம். ஸோ பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர், நான் பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் இருக்கு. இதுல நான் பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தோட இந்த டே டு டே எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அததான் நான் பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 5 ஆண்டு திட்டங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? 5 ஆண்டு திட்டங்கள்ல சொல்லப்பட்டத பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 ஆண்டு திட்டங்கள்ல சொல்லப்படாதத வந்து நான் பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா?
ஸோ அப்படி பார்க்கிறப்ப எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நாட் இன்க்ளூடட் இன் 5 இயர் பிளான் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஏன்னா அரசாங்கத்தோட டே டு டே செலவுகள நம்ப முன்னாடியே கணிக்க முடியாது. திடீர்னு என்விரான்மென்டல் டிசாஸ்டர் ஏற்படலாம். அந்த மாரி ஏதாவது ஒரு சமாச்சாரம் வந்துரும். சரிங்களா? சரி, இப்போ இந்த பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர், நான் பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற இந்த நடைமுறை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? 2016ல ரங்கராஜன் அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க மத்திய அரசாங்கம். ஓகேங்களா? சோ அந்த கமிட்டி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாரி பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர், நான் பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ன்னு இனிமேல் நம்ப செலவுகள பிரிக்க வேணாம். அதுக்கு பதிலா இன்னொரு ப்ரொபோசல் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? மூலதன செலவுகள், வருவாய் செலவுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்னு பிரிச்சிருப்பாங்க. இதுல கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறது, இல்ல ஒரு ரோடு போடுறது, லாங் டெர்மா நமக்கு உதவி பண்ணக்கூடிய செலவுகள வந்து நம்ம கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறது, ரோடு போடுறது, எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாரியான விஷயங்கள. இதே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா, அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் குடுக்கறது, அரசாங்கத்தோட டே டு டே செலவுகள், இந்த பென்ஷன் குடுக்கறது, மானியம் குடுக்கறது, சப்சிடி குடுக்கறது, இது எல்லாமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கீழ வரும். சரிங்களா? ரைட். இப்ப இந்த கேள்வியிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா அந்த 5 ஆண்டு திட்டங்கள்ல சொன்னது. நான் பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா அதுல சொல்லப்படாதது. இந்த ஒரு டிஸ்டிங்ஷன 2016ல கேன்சல் பண்றாங்க. ரங்கராஜன் அவர்களோட கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன பேஸ் பண்ணி. அதுக்கப்புறமா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்னு இப்போ நடைமுறையில இருக்கு. அடுத்தது. குரோத் வித் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் வளர்ச்சியை கவனமாக நோக்கமாக கொண்டுள்ளது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் உண்டான வளர்ச்சி. குரோத் வித் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 9th 5 இயர் பிளான் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? 23வது கேள்விக்கு 9th 5 இயர் பிளான் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். 9th 5 இயர் பிளான் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 97 to 2002. சரியா? ஸ்கூல் புக்லயே இருக்கு. குரோத் வித் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டினா எந்த பிளான்? ஒவ்வொரு பிளானுக்கும் ஒவ்வொன்னு வரும். சரிங்களா? அடுத்தது. விச் 5 இயர் பிளான் ஹாஸ் த விஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி டூ அச்சீவ் ஃபாஸ்டர், சஸ்டைனபிள் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் குரோத். அதாவது விரைவான, நிலையான மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. அதாவது ஃபாஸ்டர் அண்ட் இன்க்ளூசிவ் குரோத் அப்படின்னா 11th 5 இயர் பிளான். ஃபாஸ்டர், சஸ்டைனபிள் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் குரோத். இந்த நிலையான சஸ்டைனபிள் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நமக்கு என்னதான் வரணும்? 12th பிளான் தான் வரணும். சஸ்டைனபிள்னு வந்துச்சுன்னா 12th. ஓகேவா? சோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. சஸ்டைனபிள்ன்ற வார்த்தை இருந்தாலே 12th 5 இயர் பிளான். அடுத்தது. 11th 5 இயர் பிளான் பத்தி கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். இந்த திட்டத்தின் முக்கிய கவனம் விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கியதாக இருந்தது. என்ன குடுத்திருக்காங்க? ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் குரோத். இப்ப தான் நம்ம பார்த்தோம். ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ்னா 11th. சஸ்டைனபிள்ங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா 12th. அப்ப இங்க ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ்ன்னு குடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தது. வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதை இந்த திட்டம் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது அந்த டெவலப்மென்ட்டோட பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே போய் சேரணும். கரெக்ட் தான். அடுத்தது இன்கிரீஸ்ட் ரைஸ் புரொடக்ஷன் இன் த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் கண்ட்ரி. அதாவது நாட்டின் கிழக்கு பகுதிகளில் அரிசி உற்பத்தி அதிகரித்தது. சோ இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்த பத்தி அந்த 11th 5 இயர் பிளான்ல குடுத்திருக்க மாட்டாங்க. 3rd ஸ்டேட்மெண்ட்ட நம்ம தப்புன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ 1 அண்ட் 2 அப்படிங்கிறது மட்டும் தான் கரெக்ட். அடுத்தது 26. த குரோத் டார்கெட் ஆஃப் 12th 5 இயர் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கு வந்து 8%. சரிங்களா? இலக்கு வந்து 8%. சோ அச்சீவ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு முன்னாடியே நமக்கு இத டிசால்வ் பண்ணியிருப்பாங்க பிளானிங் கமிஷன். சோ இலக்கு மட்டும் தான் இதுல கேட்டா கேட்பாங்க. 8%. சரியா? அடுத்தது. தி இம்பரேட்டிவ் பிளானிங் இஸ் ஆல்சோ கால்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தவிர்க்க இயலாத நிலை அல்லது கட்டாயமாகும் திட்டமிடல் இவ்வாறும் அழைக்கப்படலாம். இம்பரேட்டிவ் பிளானிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோசியலிஸ்ட் எக்கானமில தான் இத ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? சோசியலிஸ்ட் எக்கானமி சமதர்ம பொருளாதாரத்துல இத ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சமதர்ம பொருளாதாரம் அப்படின்னாலே, ஒரு மைய அமைப்பு இருப்பாங்க. பிளானிங் கமிஷன் மாரி ஒரு சென்ட்ரல் பாடி இருப்பாங்க. அவங்க தான் அந்த எல்லா பிளானிங்குமே பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அததான் இம்பரேட்டிவ் பிளானிங் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. அவங்க தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிளானிங் எல்லாமே பண்ணாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டார்கெட் வச்சு தான் நம்ம பிளானிங்க பண்ணியிருப்போம். இப்ப இதுக்கு டார்கெட் பிளானிங் அப்படிங்கிறதும் சொல்லலாம். அக்யூரேட்டா தான் இருக்கும். இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி ஆ அவங்களோட ஃபைனல் ஆன்ஸர் கீழ இதுக்கு எல்லாமே கரெக்ட் ஆல் அப்படிங்கிற ஆன்ஸர வந்து குடுத்திருந்திருப்பாங்க. ஸோ அது டிஎன்பிஎஸ்சி சொல்லலாம். இருந்தாலும் இம்பரேட்டிவ் பிளானிங்க டார்கெட் பிளானிங் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏறக்குறைய ஏற்புடைய ஒரு விஷயம் தான்.
அடுத்தது இண்டிகேட்டிவ் பிளானிங் குறிக்கும் திட்டமிடல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸ்டு எக்கானமில ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மிக்ஸ்டு எக்கானமினா பிரைவேட் செக்டார், பப்ளிக் செக்டார் 2மே கோ எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறது தான் நம்ம ஒரு மிக்ஸ்டு எக்கானமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவுல ஃபாலோ பண்றது தான் இதுவுமே. ஓகேங்களா? இண்டிகேட்டிவ் பிளானிங் அப்படிங்கிறது இந்தியாவுல ஃபாலோ பண்றோம். 8வது ஐந்தாண்டு திட்டத்திலிருந்து இந்த இண்டிகேட்டிவ் பிளானிங் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த குறிக்கும் திட்டமிடல் அப்படிங்கிறத. அடுத்தது நார்மேட்டிவ் பிளானிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த நார்மேட்டிவ் பிளானிங் அப்படின்னா, ஒரு பாட்டம் அப் அப்ரோச்ச வந்து கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? பாட்டம் டூ டாப் அப்ரோச். இப்ப பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது டாப் டூ பாட்டம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. கரெக்ட்டா? அதே மாரி நார்மேட்டிவ் பிளானிங் அப்படிங்கிறது பாட்டம் டூ அப் அப்படிங்கிற இந்த அப்ரோச்ச கொண்டு வருவாங்க. சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா, ஒரு திட்டத்த தீட்டுறதுக்கு முன்னாடி லோக்கல் ரிசோர்ஸஸ வந்து பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு இந்தியாவுல இந்த நார்மேட்டிவ் பிளானிங் போடுறாங்க. நெறிமுறை திட்டமிடல் இருக்கு அப்படின்னா, நம்மகிட்ட உள்நாட்டுல இருக்கக்கூடிய வளங்கள அடிப்படையா வச்சு தான் அத போடுவாங்க. அதுதான் நார்மேட்டிவ் பிளானிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? மோர் ஆர் லெஸ் திட்டங்கள வந்து உள்நாட்டுல இருக்கக்கூடிய வளங்கள கணக்குல எடுக்காமயே திட்டங்கள் போடப்படலாம். ஸோ அத பத்தி நம்ம இங்க பேச கிடையாது. உள்நாட்டுல இருக்கக்கூடிய திட்டங்கள அடிப்படையா வச்சு, உள்நாட்டுல இருக்கக்கூடிய வளங்கள அடிப்படையா வச்சு, லோக்கல் ரிசோர்ஸஸ பேஸ் பண்ணி ஒரு திட்டம் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, அத நெறிமுறை திட்டமிடல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது இல்லாம பார்த்தீங்கன்னா, நமக்கு சிஸ்டம் பிளானிங் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அமைப்பு திட்டமிடல். இது வந்து ஃபியூச்சர் பேஸ்ட் பிளானிங்க சிஸ்டம் பிளானிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சிஸ்டம் பிளானிங்கிற கேள்வி இதுக்கப்புறம் நமக்கு ஃபியூச்சர்ல கேட்டாங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின்ல ஃபியூச்சர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சர் பேஸ்டா ஒரு பிளான கொண்டு வரது சிஸ்டம் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாம நமக்கு இன்னொரு பிளானிங் வந்து இருக்கு. அத வந்து பெர்ஸ்பெக்டிவ் பிளானிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் பிளானிங் அப்படிங்கிற இந்த டைப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆ உதாரணத்துக்கு லாங் டெர்மா யோசிப்பாங்க. சரிங்களா? இப்ப நம்ப சின்ன சின்ன பிளான வந்து போடுவோம். ஷார்ட் டெர்ம் பிளான் போடுவோம். நம்மளே பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இந்த 5 இயர் பிளானுக்கு நடுவுல 1 இயர் பிளான், ஆனுவல் பிளான் அந்த மாரிலாம் போட்டிருப்போம். அந்த மாரி சின்ன சின்ன பிளானோட லாங் டெர்ம் இம்பாக்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் கணக்குல எடுத்து பிளான் போடுறது தான் பெர்ஸ்பெக்டிவ் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பெர்ஸ்பெக்டிவ் பிளானிங் அப்படின்னா மோர் ஆர் லெஸ் லாங் டெர்ம் விஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஒரு நீண்ட கால இலக்குகள பேஸ் பண்ணி இருக்கும் பெர்ஸ்பெக்டிவ் பிளானிங் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு நித்தி ஆயோக் இந்த மாதிரியான ஒரு பிளானிங்க தான் பண்றாங்க. சரிங்களா? ஸோ பெர்ஸ்பெக்டிவ் பிளானிங் அப்படின்னா நித்தி ஆயோக்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர பேஸ் பண்ணி இருந்துச்சு. அடுத்தது செகண்ட் 5 இயர் பிளான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு இண்டஸ்ட்ரீஸ் அதாவது ராபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழில்மயமாதல் அத நோக்கி இருந்துச்சு. 5த் 5 இயர் பிளான் தான் ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி. 6த் 5 இயர் பிளான் அப்படிங்கிறது தன்னிறைவு அல்லது தற்சார்பு அது மாரி வரும். சரிங்களா? 3142 அடுத்தது 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்ட மாதிரி என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஹலனோபிஸ் நேரு மஹலனோபிஸ் மாதிரி. சரிங்களா? அடுத்தது மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் 11த் 5 இயர் பிளான். 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். ஏன் இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையும் 12த் 5 இயர் பிளானையும் நம்ம குழப்பிக்கும். 12த்னா சஸ்டெய்னபிள்னு இருக்கணும். அதனால தான் அது நம்ம அழுத்தி சொல்றது. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் மினிமம் நீட்ஸ் புரோகிராம். திட்டக்குழுவின் குறைந்த அளவு தேவை திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கல்வி. ஸோ எலிமெண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்தாலும் கரெக்ட் தான். ரூரல் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது வந்தாலும் கரெக்ட் தான். இந்த ஆப்ஷன் கூட நமக்கு குடுக்கலாம். ரூரல் டெவலப்மென்ட் வந்தாலும் கரெக்ட் தான். மிகச் சரியான விடையாக இருக்கும். சரிங்களா? ஸோ ரூரல் டெவலப்மென்ட் வந்தாலும் கண்ண மூடிட்டு போட்டுருங்க. எலிமெண்டரி எஜுகேஷன்னாலும் கரெக்ட் தான். சரியா? அடுத்தது 32 32ல என்ன கேட்டிருக்காங்க? 9த் 5 இயர் பிளான் அப்டின்னா, குரோத் வித் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்வாலிட்டி 4 அப்படிங்கிறது வரும். அடுத்தது 10த் பிளானுக்கு 8% டார்கெட் வந்து வச்சிருந்திருப்பாங்க. அடுத்தது 11த் பிளான்னா ஃபாஸ்டர் அண்ட் இன்க்ளூசிவ் குரோத். 12த் பிளான்னா சஸ்டெய்னபிள்ங்கிற வார்த்தை இருக்கும். இத அடிப்படையா வச்சு போட வேண்டியது தான். சரிங்களா? 4132 அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். சரியா? தமிழ்லயே ஒரு தடவ பார்த்துக்கங்க. ரைட். அடுத்தது 8வது ஐந்தாண்டு திட்டம் எந்த வகையான திட்டமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இண்டிகேட்டிவ் பிளானிங் சுட்டிக்காட்டுவது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? 8த் 5 இயர் பிளான்ல இருந்து தான் நமக்கு இந்த இண்டிகேட்டிவ் பிளானிங் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இண்டிகேட்டிவ் பிளானிங்னா மிக்ஸ்ட் எக்கானமிய பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? இப்ப என்ன கேட்டிருந்தாங்க இங்க? 8த் 5 இயர் பிளான் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் பிளானிங் அப்படின்னா, இண்டிகேட்டிவ் பிளானிங் அப்படிங்கிறது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே இம்பரேட்டிவ் கட்டாயமானது அப்படிங்கிறது வரும். சரியா? ரைட். அடுத்தது டேஷ் மாடல் வாஸ் த பேசிஸ் ஆஃப் 4த் 5 இயர் பிளான். எந்த மாதிரி 4வது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிஇஎல்பி மாடல். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சிஇஎல்பி மாடல் அப்படின்னா, கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாங் டெர்ம் பிளானிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாங் டெர்ம் பிளானிங். ஓகேவா?
சோ இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அசோக் ருத்ர மேனன் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாம, இந்த 4த் 5 இயர் பிளான இன்வெஸ்ட்மென்ட் மாடல் முதலீட்டு மாதிரி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு இதுக்கு நெறைய பேர்கள் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சோ சிஎல்பி மாடல்னு சொல்லலாம். அசோக் ருத்ர மேனன் மாடல் சொல்லலாம். இன்வெஸ்ட்மென்ட் மாடல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது. இந்தியாவின் முதல் 5 ஆண்டு திட்டம் யாரோட மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹராட் தோமர் மாதிரி. சோ யாரு என்ன மாடல பேஸ் பண்ணி வந்திருக்குன்றத தான் நம்ம முதல்ல படிக்கணும். சரியா? அடுத்தது. பேக்லாக் ஆஃப் அன்எம்ப்ளாய்டு பெர்சன்ஸ் டியூரிங் 11த் 5 இயர் பிளான் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, 37 மில்லியன் இருந்ததாக டிஎன்பிஎஸ்சி குடுத்திருக்காங்க. இத ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். சரிங்களா? அடுத்தது. 2வது 5 ஆண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு விகிதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ டார்கெட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. டார்கெட் வந்து 4.5 அச்சீவ் பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4.1% அச்சீவ் பண்ணிருக்கு. சரியா? சோ எந்தெந்த பிளான்லாம் டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு, எதெல்லாம் டார்கெட் அச்சீவ் பண்ணலங்கிறதுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வரக்கூடிய கேள்விகள்ல பார்ப்போம். சரியா? அடுத்தது 2வது 5 ஆண்டு திட்டத்தின் அடிப்படை என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளனோபிஸ் மாதிரி. சரிங்களா? அடுத்தது. அதேதான். 2வது 5 ஆண்டு திட்டம்னா மகளனோபிஸ் மாடல். நெக்ஸ்ட் கரிபி ஹட்டாவோ அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே 5வது 5 ஆண்டு திட்டம். சரிங்களா? நெக்ஸ்ட் மகளனோபிஸ் 4 செக்டார் மாடல். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? மகளனோபிஸ் அப்படின்னு வந்துச்சுனாலே 4 செக்டார் மாடல்ங்கிறதும் கரெக்ட் தான். 2 செக்டார் மாடல்ன்னு சொன்னாலும் அது கரெக்ட் தான். சரிங்களா? சோ இந்த மகளனோபிஸ்ன்ற வார்த்தை வந்தாலே செகண்ட் 5 இயர் பிளான் தான். 4 செக்டார் மாடல் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 4 துறை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது 4 துறைகள எப்படி பிரிச்சிருப்பார் அப்படின்னா, ஒண்ணு கேப்பிட்டல் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்பிட்டல் கூட்ஸ். இன்னொன்னு வந்து கன்சியூமர் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? சோ அந்த 4ல இது 1. சரிங்களா? இந்த கன்சியூமர 3ஆ பிரிச்சிருப்பாரு. 1 இந்த தொழிற்சாலைகள்ல இருந்து வரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி ஃபேக்டரி பேஸ்ட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 அது. ஓகேங்களா? ஃபேக்டரி ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்னு நமக்கு அந்த சிறு தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா? ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய பொருட்கள். அடுத்ததா வந்து சர்வீஸ் செக்டார். ஓகேவா? சோ இது 2, இது 3, இது 4 இப்படிதான் பிரிச்சிருப்பாங்க. இவ்வளோ தூரமும் போக தேவையில்ல. 4 செக்டார் மாடல், 2 செக்டார் மாடல் என்ன ஏதுங்கிறத பார்த்துக்கிட்டா போதும். சரியா? அடுத்தது. கரிபி ஹட்டாவோ அண்ட் குரோத் வித் சோசியல் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? அப்ப குரோத் வித் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி அப்படின்னா 9த் பிளான்னு பார்த்தோம். குரோத் வித் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு மட்டும் குடுத்தாங்கன்னா, வறுமை ஒழிப்பு மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி அப்படின்றத மட்டும் குடுத்தாங்க அப்படின்னா, அதுக்கு 5த் 5 இயர் பிளான் கரிபி ஹட்டாவுல இருந்தே இந்த ஆன்ஸர டிகோட் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்தது 7வது 5 ஆண்டு திட்டத்தில் எதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ 7வது 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறத எத பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா, உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறன அடிப்படையாக கொண்டது தான். சரிங்களா? இந்த 7வது 5 ஆண்டு திட்டம் அப்படின்னா 85லிருந்து 90 வரைக்கும் இந்த இயர்லாம் நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? படிக்கலைனாலும் இன்னொரு தடவ படிச்சிருங்க. சரியா? சோ 7வது 5 ஆண்டு திட்டம் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நம்ப இன்வெஸ்ட்மென்ட் மாடல் அப்படின்னு சொல்லி எதுக்கு பார்த்திருப்போம் அப்படின்னா, 4வது மாடலுக்கு வந்து பார்த்திருப்போம். ஐ மீன் 4வது 5 ஆண்டு திட்டத்துக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இந்த 7வது 5 ஆண்டு திட்டத்த என்னன்னு சொல்றாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகேங்களா? உட்கட்டமைப்பு திட்டம் அப்படின்னும் சொல்றாங்க. சரியா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான். அதே மாரி இந்த 7வது 5 ஆண்டு திட்டத்துல தான் ஃபர்ஸ்ட் பிரைவேட் செக்டாருக்கு பிரையாரிட்டி குடுத்திருப்பாங்க. ஓகேவா? பிரைவேட் செக்டாருக்கு முதல்ல எப்போ முன்னுரிமை வழங்கப்பட்டுச்சு, பிரையாரிட்டி வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 7த் 5 இயர் பிளான்ல தான். இதுதான் முக்கியமான விஷயம். சரியா? அடுத்தது. அடுத்தது. பொருளாதாரத்துல சுயசார்பு அப்படிங்கிற வார்த்தை எத குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது சோசியோ எக்கனாமிக் எபிலிட்டி சமூக பொருளாதாரத்துடைய திறன தான் இந்த சுயசார்பு அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. ஓகேங்களா? அடுத்தது. 5வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் கரிபி ஹட்டோ என்ற கோஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் பொருளை குறிப்பிடவும். கரிபி ஹட்டாவோனா அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? மீனிங் என்ன அப்படின்னா, வறுமை ஒழிப்பு ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது. கீழே காணப்படும் திட்டங்களில் எந்த திட்டம் 10வது 5 ஆண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10th 5 இயர் பிளான் நம்ம முன்னாடி பார்த்திருந்தோம். சீர்திருத்த திட்டம் அப்படின்னு சொல்லி வரும் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ரிஃபார்ம் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல தான் நம்ம என்ன பார்த்திருந்தோம்? இந்த தனிநபர் வருமானத்த இரட்டிப்பாக்கணும் அப்படிங்கிறது. பாவர்ட்டிய வந்து 15% கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பிளானுக்கு கீழ தான் வரும். சரியா? அடுத்தது. 2வது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம் விரைவான தொழில் வளர்ச்சி. ராபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். சரியா? சுத்தி அதே ஏரியாவுக்குள்ள தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் 7வது 5 ஆண்டு திட்டம் வெற்றி பெற்றதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்ட் தான். வெற்றி பெற்றிருக்கு.
ஸோ என்ன பெர்சன்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, 5% டார்கெட் வச்சிருப்பாங்க. ஓகேவா? 5% டார்கெட். ஆனா அச்சீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா, 6% அச்சீவ் பண்ணியிருக்கும். அடுத்தது, முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. தனியார் துறை முன்னுரிமை அப்படின்னாலே 7வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. முன்னுரிமை தனியார் துறைக்கு வழங்கப்பட்டனால இந்த திட்டம் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிற அர்த்தம் இது. ஸோ 2மே கரெக்ட் தான். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. சரியா? அடுத்தது. அக்கார்டிங் டூ த குரோத் ரேட், த சக்சஸ்ஃபுல் 5 இயர் பிளான்ஸ் ஆர். அதாவது எந்தெந்த திட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட நம்ம 12 ஐந்தாண்டு திட்டங்கள படிக்கிறோம். இல்லையா? இதுல எந்தெந்த திட்டங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லான திட்டங்கள் அப்படிங்கிற கேள்வி நமக்கு கேட்கப்படும். சரிங்களா? ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் வந்து சக்சஸ்ஃபுல். அடுத்தது 5, 6, 7, 8. ஓகேங்களா? இது மட்டும் தான் சக்சஸ்ஃபுல்லான பிளான்ஸ். ஓகேவா? 1, 5, 6, 7, 8 மீதி எது வந்தாலும் அது சக்சஸ்ஃபுல் இல்லாத டார்கெட்ட அச்சீவ் பண்ணாத திட்டங்கள். அப்ப இதன் அடிப்படையில பார்க்கிறப்போ 1, 5, 6, 7, 8 அப்படிங்கிற நம்பர் ஞாபகம் இருந்தாலே இந்த கேள்விய நம்ம அப்ரோச் பண்ணிறலாம். ஃபர்ஸ்ட் பிளான் வருமா? என்ன கேட்டிருக்காங்க? சக்சஸ்ஃபுல்ங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வருமானம் வரும். 3 வருமானம் வராது. 5த் வருமானம் வரும். 7த் வருமானம் வரும். ஓகேவா? இப்ப என்ன ஆன்ஸர்? 1, 3, 4 அப்படிங்கிறது ஆன்ஸர். எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. சரியா? ரைட். 1, 5, 6, 7, 8 நம்பர ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது. விச் 5 இயர் பிளான் இஸ் அ பீப்பிள் ஓரியன்டட் பிளான்? மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9த் 5 இயர் பிளான சொல்லுவாங்க. சரிங்களா? 9த் 5 இயர் பிளான் தான் குரோத் வித் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி குரோத் வித் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல் புக்ல குடுத்திருப்பாங்க. சரியா? 11த் புக்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. சூஸ் த ரைட் மேட்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படின்னா 51ல இருந்து 56 வரைக்கும் இருந்திருக்கும். செகண்ட் ஒன் வந்து 56ல இருந்து 61. தேர்ட் ஒன் வந்து 61ல இருந்து 66 வரைக்கும் இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்து 9த் ஒன் கரெக்ட்டா இருக்கு. 12த் ஒன்னும் கரெக்ட்டா இருக்கு. ஓகேவா? ஆக்சுவலி 12த் ஒன் 2017 வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஆனா பாதியிலே கேன்சல் பண்ணியிருப்பாங்க. சரியா? ரைட். அப்ப இங்க என்ன கரெக்ட் மேட்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் டோட்டலி தப்பா இருக்கு. ஸோ அத எலிமினேட் பண்ணி பார்க்கிறப்ப 3 அண்ட் 4 அப்படிங்கிறது தான் நமக்கு வேற ஆப்ஷனே இல்லங்க. சரியா? ஸோ மத்த 5 ஆண்டு திட்டங்களோட ஆண்டுகளையும் படிச்சு வச்சுக்கோங்க. அத பார்த்துக்கலாம். சரியா? ரைட். அடுத்தது. செகண்ட் 5 இயர் பிளான் அக்கார்ட் ஹை பிரையாரிட்டி டூ. எதுக்கு முன்னுரிமை குடுத்தாங்க? இண்டஸ்ட்ரியலைசேஷன்க்கு, இண்டஸ்ட்ரீஸ்க்கு முன்னுரிமை குடுத்திருப்பாங்க. ரைட். அடுத்தது. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் அப்படின்னா, நமக்கு முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறதுல இந்த ரெஃப்யூஜீஸோட ப்ராப்ளம், அகதிகள், உணவு பற்றாக்குறை இது எல்லாமே இருந்திருக்கும். சரியா? ரைட். செகண்ட் 5 இயர் பிளான் அப்படிங்கிறது எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிய பேஸ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. தேர்ட் 5 இயர் பிளான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு குரோத் வித் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வரும். 4த் 5 இயர் பிளான் தான் செல்ஃப் ஜெனரேட்டிங் எக்கானமி அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. சரியா? 3124 அப்படிங்கிறது தான் கரெக்ட். இருந்தாலும் நீங்க ஸ்கூல் புக்க எடுத்து பார்த்தீங்கன்னா, 4த் 5 இயர் பிளான்ங்கிற இந்த பேருக்கு கீழ தான் குரோத் வித் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற இந்த வார்த்தைய குடுத்திருப்பாங்க. ஓகே. ஸ்கூல் புக்ல இதுதான் இருக்கு 11த் எக்கனாமிக்ஸ் புக்ல. சோ அதையும் எடுத்து தெளிவுபடுத்திக்கங்க. சரியா? ஆனா டிஎன்பிஎஸ்சி இந்த ஆன்ஸர் குடுத்திருக்காங்க. அதனால நம்ம அத போடுறோம். பட் ஸ்டில் 4த் 5 இயர் பிளான்ல தான் குரோத் வித் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ரைட். அடுத்தது. செகண்ட் பிளான் யாரோட மாதிரி? மகளனோபிஸ். ஃபர்ஸ்ட் பிளான்னா ஹராட் தோமார். அடுத்தது 9த் பிளான் அப்படிங்கிறது கரெக்ட்டா தான் மேட்ச் ஆயிருக்கு. குரோத் வித் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி. தேர்ட் பிளான்னா கட்கில் யோஜனா அப்படின்னு சொல்லி சொல்றோம். 2134 சரிங்களா? காட்கில் யோஜனானா 3வது திட்டம். அடுத்தது. பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்தது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. எஃபெக்டிவ் எக்கனாமிக் டெவலப்மென்ட் டிபெண்ட்ஸ் ஆன் பிளானிங் ஃபார் டெவலப்மென்ட். சோ ஒரு பொருளாதார வளர்ச்சி எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு பிளான் பண்ணணும். அதுதான் இங்க சொல்ல வராங்க. சரியா? அடுத்தது. இட் ஹாஸ் பிகம் இம்பரேட்டிவ் ஆன் த பார்ட் ஆஃப் மாடர்ன் கவர்ன்மென்ட் டூ ஹேவ் அ பிளானிங் பாடி ஃபார் எக்கனாமிக் டெவலப்மென்ட். ஓகேங்களா? பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கட்டாயமாகிவிட்டது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது எக்கனாமிக் டெவலப்மென்ட்க்கு ஒரு அமைப்ப வச்சிருக்கிறது, அ எல்லா அரசாங்கத்தோட ஒரு கட்டாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அவங்க தான் பிளானிங்க வந்து பண்றாங்க. அதனால 2மே கரெக்ட் தான். போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. சரிங்களா? அடுத்தது. ஹூ அமாங் த ஃபாலோயிங் பிரசன்டட் த வேஜ் கூட்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் குரோத் மாடல்? கீழ்காண்பவர்களில் கூலிப் பொருட்களின் வளர்ச்சி உத்தி மாதிரியை சமர்ப்பித்தவர் யார்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு மாடல கொண்டு வந்தது யார் அப்படின்னா, சி.என். வக்கீல் அண்ட் பிரம்மானந்தா அவர்கள் தான். அதாவது வேஜ் கூட்ஸ் ஸ்ட்ராட்டஜினா ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அதாவது
வொர்க்கிங் கிளாஸ் பீப்பிள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள அதிகமா புரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? வொர்க்கிங் கிளாஸ் பீப்பிள் சாதாரண விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்கள தான் நம்ம வொர்க்கிங் கிளாஸ் பீப்பிள் அப்படின்னு சொல்றோம். அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள அதிக அளவுல புரொடக்ஷன் பண்ணணும். அதனுடைய புரொடக்ஷன வந்து முன்னுரிமை குடுக்கணும். பிரியாரிடைஸ் பண்ணணும். அதுதான் வக்கீல் பிரமானந்த் அவர்கள் இந்த வேஜ் கூட்ஸ் ஸ்ட்ராட்டஜில ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? இத கூட அடுத்த எக்ஸாம்ல கேட்கலாம். வேஜ் கூட்ஸ்னா யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி. சரியா? அடுத்தது அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கூட கேட்கலாம். சரி. சோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அக்கார்டிங் டூ குரோத் ரேட் விச் 5 இயர் பிளான்ஸ் வர் பிளான்ஸ் விச் டிட் நாட் அட்டைன் த டார்கெட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இலக்குகள அடையாத 5 ஆண்டு திட்டங்கள பத்தி கேட்டிருக்காங்க. நமக்கு டார்கெட்ட அச்சீவ் பண்ணது எதெல்லாம் 1, 5, 6, 7, 8 வரைக்கும் தான். அப்படியே 9, 10 போட்டுட்டே போக வேண்டாம். 8 ஓட நிப்பாட்டிங்க. சரியா? 1, 5, 6, 7, 8 தான் வந்து நமக்கு டார்கெட்ட அச்சீவ் பண்ணது. சரிங்களா? இப்ப அத மட்டும் எடுத்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிளான் வந்து அச்சீவ் பண்ணிருச்சு. அப்ப இத எடுத்துக்க வேண்டாம். 2, 3, 4லாம் அச்சீவ் பண்ணல. அப்ப இதுதான் ஆன்ஸர். 2, 3, 4 அப்படிங்கிறது தான். சரியா? ரைட். அடுத்தது. சோ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சரியா? முதல் 5 ஆண்டு திட்டம். சரி என்ன குடுத்திருக்காங்க? இட் ஃபோகஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் டூ பூஸ்ட் ஃபார்ம் அவுட்புட். முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது விவசாயத்த அடிப்படையா வச்சது தான். அதுதான் விவசாயத்த அதிகரிக்கணும், உற்பத்திய அதிகரிக்கணும் அதெல்லாமே தான் அதோட நோக்கமாக இருந்துச்சு. இங்க என்ன குடுத்திருக்காங்க? விவசாய உற்பத்தியை அதிகரிக்க விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த பக்ரானங்கள் ப்ராஜெக்ட் இந்த மாதிரியான டேம் ப்ராஜெக்ட் எல்லாமே இந்த காலகட்டத்தில தான் வந்திருக்கும். சரிங்களா? அதுதான் சொல்ல வராங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்தது. இட் வாஸ் பேஸ்ட் ஆன் ஹெரால்ட் தோமர் மாடல் வித் ஃபியூ மாடிஃபிகேஷன்ஸ். இது சில மாற்றங்களுடன் ஹெரால்ட் தோமர் மாதிரியை அடிப்படையாகக் கொண்டது. ஃபர்ஸ்ட் பிளான்னா ஹெரால்ட் தோமர் மாடல் தான் கரெக்ட். அது மகளனோபிஸ் மாதிரியை பின்பற்றியது. 2வது 5 இயர் பிளான் தான் மகளனோபிஸ் மாதிரி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானுக்கு ஹெரால்ட் தோமர் தான் வரும். சோ 1 அண்ட் 2 அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது. சோ ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வி. என்னன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஈக்விட்டபிள் டெவலப்மென்ட் இஸ் த மெயின் டார்கெட் ஆஃப் 11th 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ராபிட், சஸ்டைனபிள் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் குரோத் ஆர் மெயின் டார்கெட்ஸ் ஆஃப் 11th 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு டிஎன்பிஎஸ்சி குடுத்த ஆன்சர் படி பார்த்தீங்கன்னா, ஃபைனல் கீலயே சஸ்டைனபிள்ங்கிற வார்த்தை இருந்தாலும் அவங்க பி தான் கரெக்ட்ன்னு சொல்லி குடுத்திருந்தாங்க. சரியா? ஆனா இதுக்கு 12th 5 இயர் பிளான்னா தான் அந்த சஸ்டைனபிள் அப்படிங்கிற வார்த்தை வரும். அதுதான் நம்ம காலங்காலமா படிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? ஈக்விட்டபிள் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது மோர் ஆர் லெஸ் எல்லா பிளானுக்குமே வரும். 11th 5 இயர் பிளானுக்குமே நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அகைன் இந்த மாரியான கேள்வி இதுக்கப்புறம் வராது. சரிங்களா? ரைட். அடுத்தது. பின்வருவனவற்றுள் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வி அறிவு தொடர்பான இலக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 10 ஆண்டு காலத்தில் நீங்க குடுத்திருக்காங்க. இங்க பாருங்க 10த் பிளான் குடுத்திருக்காங்க. 10த் பிளான தான் இங்க சொல்ல வராங்க. சரியா? சோ 10த் பிளான பொறுத்தவரைக்கும் லிட்ரசி ரேட்ட 75% இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட் இருந்துச்சு. இந்தியாவோட இந்த ஃபாரஸ்ட் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர். ஓகேவா? ஆ வனப்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வனப்பரப்ப வந்து 25% இன்கிரீஸ் பண்ணணும். 2007க்குள்ள 2012க்குள்ள பார்த்தீங்கன்னா, 33% இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்ட வச்சிருப்பாங்க. அதே மாரி இன்னொரு முக்கியமான டார்கெட் என்ன வச்சிருப்பாங்கன்னா, நம்மளோட ஐஎம்ஆர் இன்ஃபான்ட் மார்டாலிட்டி ரேட் இருக்கு இல்லையா? இத வந்து 45ஆ குறைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க 2007ல. 2012க்குள்ள இத 28ஆ குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சிருப்பாங்க. சரியா? சோ இந்த டேட்டாஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 10த் பிளான்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அது இல்லாம இது எல்லாமே தாண்டி தான் நமக்கு அந்த 75% லிட்ரசி அப்படிங்கிறதும் அந்த பிளான்ல இருக்கும். சரியா? அடுத்தது. 2வது 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழில்மயமாக்கல் அப்படிங்கிறது தான். அடுத்தது ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் அப்படின்னா, ஹராட் தோமர் மாடல். அப்ப ரைட் மேட்சஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. செகண்ட் 5 இயர் பிளான் மகளனோபிஸ் மாதிரி. சோ செகண்ட் ஒன் கரெக்ட்டா தான் இருக்கு. ஓகேவா? தமிழ்லயே பார்த்துருவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் தப்பா இருக்கு. செகண்ட் ஒன் கரெக்ட். 4வது 5 ஆண்டு திட்டம் அப்படின்னா, நம்ம தான் பார்த்தோம். சிஎல்பி மாடலு, அசோக் ருத்ராமயணன் மாடலு இந்த மாரி நெறைய பார்த்தோம் இல்லையா? இன்வெஸ்ட்மென்ட் அது எல்லாமே பார்த்துருந்தோம். அடுத்தது 3வது 5 ஆண்டு திட்டம் அப்படின்னா தான் சக்கரவர்த்தி மற்றும் ஜான் சாண்டி அவர்கள் வருவாங்க. சரியா? சோ 4த் ஒன் தப்பா இருக்கு. சோ இன்னொரு தடவ அத பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிளான்னா ஹெரால்ட் தோமர், செகண்ட் பிளான்னா மகளனோபிஸ், தேர்ட் பிளான்னா நமக்கு காட்கில் யோஜனான்னு சொல்லக்கூடிய அந்த பிளானுக்கு வந்து சக்கரவர்த்தி மற்றும் ஜான் சாண்டி அவர்கள் வருவாங்க. 4த் ஒன்னுக்கு வந்து அசோக் ருத்ரமேனன், 5த் ஒன்னுக்கு டிபி தார், 7த் ஒன்னுக்கு ராமகிருஷ்ண ஹெக்டே, 11த் பிளானுக்கு ரங்கராஜன் அவர்கள். சரிங்களா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க? சரியான இணைகளை வந்து கேட்டிருக்காங்க. இப்ப 2 அண்ட் 3 தான் கரெக்ட்டா இருக்கு. அடுத்தது 6வது 5 ஆண்டு திட்டத்தோட குறித்து சரியான கூற்றுகள கேட்டிருக்கிறாங்க. சரியா? சோ பேசிக் அப்ஜெக்டிவ் வந்து பாவர்ட்டி எராடிகேஷன் வறுமை ஒழிப்பு தான் இதன் முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது இதுல வரும். சரிங்களா? செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறதும் வரும். சரியா?
அடுத்தது, இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாகக் கொண்டது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? இன்வெஸ்ட்மென்ட் யோஜனா அப்படிங்கிற இந்த வார்த்தை நமக்கு ஸ்கூல் புக்லயே இருக்கும். அந்த 6த் 5 இயர் பிளான் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மென்ட் யோஜனா அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. சரியா? அடுத்தது, இட்ஸ் குரோத் ரேட் வாஸ் 5.2% பட் அச்சீவ்ட் 4.7% அப்படின்னு குடுத்திருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது என்ன? 1, 5, 6, 7, 8 இது எல்லாமே டார்கெட்ட அச்சீவ் பண்ணது. ஆனா இங்க குடுத்திருக்கிறது படி டார்கெட்ட அச்சீவ் பண்ணலன்னு குடுத்திருக்காங்க. அப்ப இது தப்பு. நமக்கு அந்த நம்பர் தான் தெரியணுங்கிற அவசியமும் கிடையாது. தெரிஞ்சுக்கணும். பட் ஸ்டில் அது தெரியாத பட்சத்துக்கு இத வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். சரியா? சோ இது ஆக்சுவலா எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5.7% அச்சீவ் பண்ணியிருக்கோம். சரியா? இப்ப கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா 1 அண்ட் 2 மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கு. அடுத்தது அடுத்தது ஒரு வழியா 5 இயர் பிளானிங்க முடிச்சுட்டோம். ஓகேங்களா? அடுத்தது நித்தி ஆயோக். நித்தி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு நமக்கு பிளானிங் கமிஷனுக்கு பதிலா வந்திருக்கும். சரிங்களா? 1 ஜான்வரி 2015ல வந்து நித்தி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும். நித்தி ஆயோக் அப்படிங்கிற இந்த அமைப்புல நமக்கு வந்து சேர்பெர்சன் யார் அப்படின்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டர், வைஸ் சேர்பெர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருப்பாரு. சிஇஓ அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. அதே மாரி நித்தி ஆயோக்கோட கவர்னிங் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இந்த கவர்னிங் கவுன்சில்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. எல்லா மாநிலத்தோட முதலமைச்சர்கள் இருப்பாங்க. யூனியன் பிரதேசங்களோட முதலமைச்சர்கள் இருப்பாங்க. அதே மாரி லெப்டினன்ட் கவர்னர்ஸும் அதுல இருப்பாங்க. சரியா? சோ இது நித்தி ஆயோக் அப்படிங்கிற அமைப்புக்கு பொதுவான விஷயங்கள் இது எல்லாமே. அடுத்தது என்ன? வேற என்ன? கேள்விகள் அடிப்படையில வேற என்னலாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? முதல்ல கூற்று என்ன குடுத்திருக்காங்க? திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நித்தி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. சரிதான். நித்தி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும், கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்ல அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. டஸ் நாட் சர்வ் அஸ் எ நாலேட்ஜ் ஹப் ன்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அது தவறு. இட் டஸ் சர்வ் அஸ் எ நாலேட்ஜ் ஹப். சரியா? சோ ஏ கரெக்ட். ஆனா ஆர் வந்து தப்பு. அடுத்தது. சோ பங்ஷன்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக். நெறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா, இந்த நித்தி ஆயோக்கோட பங்ஷன்ஸ் என்னங்கிறத தான் கேட்டு வச்சிருப்பாங்க. சரியா? சோ பங்ஷன்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக் அதுல எது ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோஸ்டர் கோஆப்பரேட்டிவ் ஃபெடரலிசம். கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்தல் அப்படிங்கிறது சரிதான். 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளித்தல் அப்படிங்கிறது ஃபைனல் அப்ரூவல் ஃபார் 5 இயர் பிளான்ஸ். இவங்க வந்ததுக்கப்புறம் 5 இயர் பிளான்ஸே நமக்கு வந்திருக்காது. சரிங்களா? சோ செகண்ட் ஒன் தப்பு. ஓகேவா? அடுத்தது ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமல்படுத்தல். ரூரல் டெவலப்மென்ட் புரோகிராம்ஸ், ஸ்கீம்ஸ இம்ப்ளிமெண்ட் பண்றது. கரெக்ட் தான். மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு வரி வசூல் தொடர்பாக அறிவுரை வழங்குதல். இது பினான்ஸ் கமிஷனோட வேலை. இங்க குடுத்திருக்காங்க. சரியா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க? தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அண்ட் 4 தான் தப்பா இருக்கு. ஓகேயா? காம்படிட்டிவ் அண்ட் கோஆப்பரேட்டிவ் ஃபெடரலிசம புரமோட் பண்ணுவாங்க. ஒரு பாட்டம் அப் பிளானிங் அப்படிங்கிறது இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு நம்ம சொல்லலாம். சரியா? அடுத்தது கீழ்வரும் கூற்றுகளில் நித்தி ஆயோக் பற்றிய எந்த கூற்று சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றனர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? அனைத்து மாநில முதல்வர்களும் வருவாங்க. சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்களோட முதல்வர்களும் வருவாங்க. ஓகேவா? ஜம்மு அண்ட் காஷ்மீர், டெல்லி, புதுச்சேரியோட சீஃப் மினிஸ்டர்ஸும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சீஃப் மினிஸ்டர்னாலே எல்லாரும் வருவாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார். கரெக்ட் தான். அடுத்தது இந்திய நிதியமைச்சர் துணைத் தலைவராக செயல்படுகிறார். தப்பு. துணை தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் துணைத் தலைவரா இருந்தது அரவிந்த் பனகாரியா அவர்கள். செகண்ட் யார் இருந்தாங்கன்னா, ராஜீவ் குமார். இப்ப இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமன் பெரி அவர்கள் வந்து இருக்காங்க. சரியா? சோ அப்ப நிதியமைச்சருக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால 3 ஸ்டேட்மெண்ட் தப்பு. பி மட்டும் தான் கரெக்ட். ஐ மீன் செகண்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட். நித்தி ஆயோக்க எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க? ஜனவரி 1, 2015ல. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ரோல் ஆஃப் நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பணி இல்லை. நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணணும். எது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்ட் அஸ் அ திங்க் டேங்க். இது அவங்களோட பணிகள்ல ஒண்ணு. சோ இது அவங்களோட ஃபங்ஷன்ஸ்ல ரோல்ல ஒண்ணு. ஒரு ஆலோசனை குழுவாக செயல்படுவது அப்படிங்கிறது அவங்களோட முக்கியமான பணி. சரியா? அடுத்தது மாநிலங்களில் திட்டங்களை திணிக்கும் செயல்திறன். பவர் டூ இம்போஸ் பாலிசி ஆன் ஸ்டேட்ஸ். இம்போஸ் பண்ண முடியாது. வேணா அட்வைஸ் வேணா பண்ணலாம். அடுத்தது ஃபண்ட் அலோகேஷன் அப்படிங்கிறது இவங்களோட இந்த நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறதெல்லாம் இவங்களோட சமாச்சாரம் கிடையாது. ஓகேங்களா? இவங்களோட வேலை என்னன்னா ஒரு அட்வைசரி பாடி மட்டும் தான். சரிங்களா? ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க? எது பணிகள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னு பார்க்கிறப்ப 2 அண்ட் 3 தான் ஆன்ஸர். ஓகேவா? இதெல்லாம் நல்லா கன்ஃப்யூஸ் ஆகும். இந்த ஆப்ஷன போட்டுட்டு வந்துரும். நம்மள்ல பழைய பேர். சரியா? ரைட். அடுத்தது திட்டக்குழுவிற்கு மாற்றாக 1 ஜனவரி 2015 அன்று கொண்டு வரப்பட்ட நிதி ஆயோக்கின் அப்போதைய துணைத் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் துணைத் தலைவரா இருந்தது அரவிந்த் பனகாரியா. இப்ப இவரு என்னவா இருக்காரு அப்படின்னா 16th பினான்ஸ் கமிஷனோட சேர்பெர்சனா இருக்காரு. ரைட். அடுத்தது இவருக்கு அப்புறம் யார் இருந்தாங்கன்னா, ராஜீவ் குமார் அவர்கள் இருந்தாங்க. இப்போ சுமன் பெரி அப்படிங்கிறவரு இருக்காரு. சரியா? நெக்ஸ்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபௌட் நித்தி ஆயோக் கேட்டிருக்காங்க.
ரைட். எனக்கு என்ன குடுத்திருக்காங்க? நித்தி ஆயோக்கின் நோக்கம் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவது மற்றும் நாட்டின் கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்துவது. ஓகேங்களா? சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ ஒவ்வொரு ஸ்டேட்டும் அச்சீவ் பண்றாங்களா? இந்தியா அச்சீவ் பண்ணிருமா? அப்படிங்கிறதெல்லாம் மானிட்டர் பண்றது என்னன்னா, இவங்களோட வேலை தான். அதே மாரி கூட்டுறவு கூட்டாட்சி. நித்தி ஆயோக்னாலே கோஆப்பரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற வார்த்தை கட்டாயம் இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். அடுத்தது இந்திய பிரதமர் நித்தி ஆயோக்கின் அதிகாரப்பூர்வ தலைவராக உள்ளார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. எக்ஸ் ஆஃபிஷியோ சேர்பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்தி ஆயோக்கு பிரைம் மினிஸ்டர் தான். கரெக்ட் தான் இது. தேர் ஆர் 8 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இன் நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஆக்சுவலி 4 பேர் தான் முழு நேர உறுப்பினர்கள். ஓகேங்களா? 3 ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. என்ன கேட்டிருக்காங்க? சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னா 1 அண்ட் 2 மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் 4த் ஆப்ஷன். சரியா? அடுத்தது. எது சரியாக பொருந்தவில்லை? நித்தி ஆயோக் வச்சு எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நித்தி ஆயோக்கோட தலைமை அலுவலகம் டெல்லி, தலைவர் பிரதமர், தாய் நிறுவனம் இந்திய அரசாங்கம் ஒரு ரெசல்யூஷன்ல பேஸ் பண்ணி தான் உருவாக்கியிருப்பாங்க. ஓகே. இதுக்காக சட்டம் போடல. இதுக்காக எந்த விஷயமும் பண்ணல. ஒரு ரெசல்யூஷன் போட்டு நித்தி ஆயோக் அப்படிங்கிற அமைப்ப உருவாக்கியிருப்பாங்க. யூனியன் கேபினெட் வந்து இந்த ரெசல்யூஷன போட்டிருப்பாங்க. சரியா? ரைட். அடுத்தது. நித்தி ஆயோக் ரீப்ளேஸ்ட் நேஷனல் டெவலப்மென்ட் கவுன்சில்னு குடுத்திருக்காங்க. பிளானிங் கமிஷன ரீப்ளேஸ் பண்ணிக்கும். திட்டக்குழுவ தான் இது திட்டக்குழுக்கு மாற்றாக தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். சரியாக பொருந்தாதது 4வது ஆப்ஷன் தான். அடுத்தது. நித்தி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா. அடுத்தது. நித்தி ஆயோக் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் இதுவே 2 டைம் கேட்டிருப்பாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது. மாற்றத்தை நோக்கிய இந்தியாவின் தேசிய நிறுவனம் தமிழ்ல பார்த்தீங்கன்னா. அடுத்தது. சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோக் பிரைம் மினிஸ்டர். அடுத்தது. ஆதார் சட்டம் அப்படிங்கிறது நமக்கு 2016ல வந்திருக்கும். சரிங்களா? மணி பில்லா கொண்டு வந்திருப்பாங்க ஆதார. அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம். நித்தி ஆயோக் அப்படிங்கிறது 2015 ஜனவரி 1. ஐஆர்டிஏ ஆக்ட் அப்படிங்கிறது 1999. ட்ராய் ஆக்ட் அப்படிங்கிறது 1997. ஓகேவா? சோ இதுல 4321 அப்படிங்கிறது ஆன்ஸரு. இத தாண்டி நம்ம வேற என்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஐஆர்டிஏ அப்படிங்கிற இந்த அமைப்பு இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மென்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்கள உருவாக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா, மல்ஹோத்ரா கமிட்டி. ஓகேங்களா? மல்ஹோத்ரா கமிட்டி இத ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ட்ராய் அப்படிங்கிறத வந்து ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி யாருன்னா, பட்நாகர் கமிட்டி. பட்நாகர் அல்லது பட்நாகர். சரி, அடுத்தது. நபார்ட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா, சிவராமன். ஓகேங்களா? சிவராமன் கமிட்டி தான் நபார்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டா ஆர்ஆர்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சோ இத ஆர்ஆர்பிய ரெக்கமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மம் கமிட்டி. சரியா? நரசிம்மம் கமிட்டி. ஐஆர்டிஏ அப்படின்னா மல்ஹோத்ரா கமிட்டி. அடுத்ததா ட்ராய் அப்படிங்கிறது பட்நாகர் கமிட்டி. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நபார்ட் அப்படிங்கிறத சொன்னது சிவராமன் கமிட்டி. கடைசியா ஆர்ஆர்பி அப்படிங்கிறத சொன்னது நமக்கு நரசிம்மம் கமிட்டி. சரியா? இத கூடுதலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட். சோ நித்தி ஆயோக்கின் குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கையின்படி கீழ்காணும் எந்த கூற்று சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ சொல்லுங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. சரியா? ரைட். என்னெல்லாம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கு? எம்எஸ்பி இஸ் டிக்ளேர்ட் பிஃபோர் த சோயிங் சீசன். குறைந்தபட்ச ஆதரவு விலை விதைப்பு காலத்திற்கு முன்பே அறிவிக்கப்படும். கரெக்ட் தான். அடுத்தது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? The idea behind MSP is to give guaranteed price to the farmers and save them from price fluctuations அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. குறைந்தபட்ச ஆதரவு விலையின் நோக்கம் விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம் அளிப்பது ஆகும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். உங்களுக்கு ஒரு கேரண்டி குடுக்கணும். அடுத்தது. With globalization resulting in free trade in agricultural commodities, it is not important to protect the farmers from unwarranted fluctuations in prices. அதாவது இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு புரொடெக்ட் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு புரொடெக்ட் ஃபார்மர்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா? விவசாயிகளை காப்பாத்துறது காப்பாற்றுவது முக்கியம் அல்ல அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அது முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ரைட். இப்ப இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் என்ன ஆன்ஸர் அப்படின்னா, ஏ அண்ட் பி அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். ஏன்னா சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்ப எம்எஸ்பி பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எம்எஸ்பி அப்படின்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை. இந்தியாவுல சிஏசிபி அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. கமிட்டி ஆன் அக்ரிகல்ச்சுரல் காஸ்ட் அண்ட் பிரைசஸ். ஓகேங்களா? கமிட்டி ஆன்
அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைசஸ் அப்படிங்கிற அமைப்பு 1965ல உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த அமைப்பு. இவங்க தான் இந்தியாவுல எம்எஸ்பி அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்றாங்க. நிர்ணயிக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. 22 கிராப்ஸ்க்கு வந்து நமக்கு எம்எஸ்பி அப்படிங்கிறத குடுக்குறாங்க. இது எல்லாமே அந்த சோவிங் சீசன் அந்த பயிர வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த எம்எஸ்பி அப்படிங்கிறத அரசாங்கம் சொல்லிருவாங்க. ஓகேங்களா? அதே மாரி எம்எஸ்பி ரிலேட்டடா ஒரு கமிட்டியும் இருக்கு. என்ன கமிட்டி அப்டின்னா, எம்.எஸ். சுவாமிநாதன் கமிட்டி. சரிங்களா? சுவாமிநாதன் கமிட்டி, எம்.எஸ். சுவாமிநாதன் கமிட்டி. இவரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, எம்எஸ்பி அப்படிங்கிறது 50% அதிகப்படுத்தி குடுக்கணும். அதாவது ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன விட ஒரு 50% அதிகப்படுத்தி குடுக்கணும் அப்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இத வந்து சி2 காஸ்ட் அப்டின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சி2 காஸ்ட்ட விட ஒரு 50% அதிகப்படுத்தி குடுங்க அப்டிங்கிறத எம்.எஸ். சுவாமிநாதன் வந்து ரெக்கமெண்டேஷன் குடுத்திருப்பாரு. இந்த ரெக்கமெண்டேஷன நம்ப அரசாங்கம் இது 2004ல போடப்பட்ட கமிட்டி. இது எப்ப ஏத்துப்பாங்க அப்டின்னா 2018ல தான் கடைசில இத நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதே கரும்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, ரீமுனரேட்டிவ் பிரைஸ், ஃபேர் அண்ட் ரீமுனரேட்டிவ் பிரைஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட் நெக்ஸ்ட் ஒய் வாஸ் த நித்தி ஆயோக் ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ ப்ரமோட் கோஆப்பரேட்டிவ் ஃபெடரேஷன் அப்படிங்கிறதும், டூ செட்டில் இன்டர் ஸ்டேட் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியும் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஆன்சர் குடுக்கப்பட்டிருக்கு. பட் ஸ்டில் கோஆப்பரேட்டிவ் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது சரியான விடை. அத தாண்டி பிளானிங்க டீசென்ட்ரலைஸ் பண்றது அப்படிங்கிறதும் ஏறக்குறைய ஏத்துக்கலாம். சரிங்களா? இருந்தாலும் இந்த இன்டர் ஸ்டேட் கான்ஃப்ளிக்ட்ஸ வந்து செட்டில் பண்றதுக்கு நமக்கு இன்டர் ஸ்டேட் கவுன்சில் மாரியான அமைப்புகள்லாம் இருக்கு. இருந்தாலும் ஏன் டிஎன்பிஎஸ்சி இந்த ஆன்ஸர் குடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சி குடுத்த ஆன்ஸர் படி 1 அண்ட் 4 அப்படிங்கிறது ஆன்ஸர். சரியா? ஃபைனல் கீழயும் அப்படிதான் குடுத்திருந்தாங்க. ரைட் நெக்ஸ்ட். சூஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் நித்தி ஆயோக். நித்தி ஆயோகோட எக்ஸ்பான்ஷன் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. சரியா? தமிழ்ல தமிழ்லயும் அதே தான் குடுத்திருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட். ஃபங்ஷன்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக். என்னெல்லாம் அவங்களோட பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரவலாக்கப்பட்ட திட்டம். டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் பார்த்தோம். அடுத்தது திறன் மேம்பாடு பண்ணுவாங்க. ஓகேங்களா? கெப்பாசிட்டி பில்டிங்னா ட்ரெய்னிங். அததான் கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒத்திசைவு, ஹார்மோனைசேஷன் அப்படிங்கிறது வரும். மாநிலங்களுக்குள்ள ஒரு ஹார்மோனிய உருவாக்குறது. அது எல்லாமே வரும். எக்ஸ்டர்னல் கன்சல்டன்சி அப்படிங்கிறது வராது. இன்டர்னல் கன்சல்டன்சி அப்படிங்கிறது தான் வரணும். சரிங்களா? வெளிப்புற ஆலோசனை அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? ஸோ 1, 2, 3 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட். ஃபங்ஷன் ஆஃப் நித்தி ஆயோக். பின்வருவனவற்றுள் நித்தி ஆயோக்கின் செயல்பாடுகள் எது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? தேசிய வளர்ச்சிக் கொள்கையை பரிந்துரைகள் செய்வது. ஓகேங்களா? ஒரு நேஷனல் டெவலப்மென்ட்க்கான பிளான்ஸ குடுக்கிறது. டூ எவால்வ் எ ஷேர்ட் விஷன் ஆஃப் நேஷனல் டெவலப்மென்ட் பிரையாரிட்டீஸ். தேசியத்தோட வளர்ச்சிக்காக விஷயங்கள பண்றது தான் இவங்களோட முக்கியமான பணிகள். சரியா? ரைட். அடுத்தது. வளர்ச்சி திட்டங்களுக்காக கூட்டாட்சியினை மறுவரையை செய்வதில் மாநிலங்களுக்கிடையே நித்தி ஆயோக் மேற்கொள்ளும் வழிமுறையானது. ஸோ நித்தி ஆயோக் ஸ்டேட்ஸ்க்குள்ள ஓகேங்களா? ஸ்டேட்ஸ்க்குள்ள ஒரு கோஆப்பரேஷன கொண்டு வந்து பிளானிங்க வந்து பண்றாங்க. இந்தியாவோட டெவலப்மென்ட்ட வந்து கொண்டு வராங்க. ஸோ அது என்ன டைப் ஆஃப் ஃபெடரலிசம் அப்படின்னா, கோஆப்பரேட்டிவ் அண்ட் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். போட்டி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி. நித்தி ஆயோக்னாலே கோஆப்பரேட்டிவ் அண்ட் காம்படிட்டிவ் அப்படிங்கிற வார்த்தை வரணும். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது. சேர்பர்சன் ஆஃப் நித்தி ஆயோக் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். அடுத்தது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நித்தி ஆயோக் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஜனவரி 1, 15 சரியா? 10 வருஷம் ஆயிருச்சு. நமக்கு நித்தி ஆயோக் வந்து. அதனால அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நித்தி ஆயோக் தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. சரியா? ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா நித்தி ஆயோக் மொத்தம் ஒரு 10 இண்டெக்ஸ ரிலீஸ் பண்றாங்க. சரியா? 10 இண்டெக்ஸஸ். அதுல ஒண்ணு தான் இது. சரியா? நெக்ஸ்ட். அட்டல் இன்னோவேஷன் மிஷன் வாஸ் டெவலப்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷன், அட்டல் டிங்கரிங் லேப் இந்த மாதிரியான வார்த்தைகள், அட்டல் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்தாலே நமக்கு மோர் ஆர் லெஸ் நித்தி ஆயோகா தான் இருக்கும். ஸோ இன்னோவேஷன் மிஷன், டிங்கரிங் லேப் இது எல்லாமே நித்தி ஆயோக் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அப்படிங்கிறது 2016ல கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அப்படிங்கிறது 2028 மார்ச் 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க மத்திய அரசாங்கம். சரியா? ரைட். அடுத்தது. சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோக் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். நெக்ஸ்ட். எதிர்கால வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை பொதுத்துறை, தனியார் துறை இரண்டையும் இணைத்து செயல்பட்டால் மட்டுமே வளர்ச்சி அடைய இயலும் என்பது நித்தி நித்தி ஆயோகோட மாடல் தான் அது. ஓகேங்களா? ட்ரிபிள் பி மாடல்னாலே நித்தி ஆயோக் தான். சரியா? நெக்ஸ்ட். திட்டக்குழுவிற்கு மாற்றாக நித்தி ஆயோக் நடைமுறைக்கு வந்தது. எப்ப வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1, 2015ல நடைமுறைக்கு வந்திருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட்.
நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளில் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்தி ஆயோக் தான். இந்த எஸ்டிஜி இண்டெக்ஸ் அப்படிங்கிறத 2018ல இருந்து வெளியிட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? எஸ்டிஜி இண்டெக்ஸ் அப்படிங்கிறத 2018ல இருந்து வெளியிடுறாங்க. இந்தியாவோட ஸ்கோர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி 57ஆ இருந்திருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா 71ஆ இன்கிரீஸ் ஆயிருக்காங்க. சரியா? இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் யாருன்னா உத்தரகாண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அதுக்கு அடுத்தது கேரளா 2ண்ட் பிளேஸ்ல வந்திருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்டோட ஸ்கோர் என்னன்னா 79. தமிழ்நாடு நித்தி ஆயோக்கோட எஸ்டிஜி இண்டெக்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு 3rd ரேங்க். ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 78. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆ அதற்கு முன்னாடி தமிழ்நாட பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த எஸ்டிஜி கோல்ஸ்ல என்னலாம் பண்றாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு பொதுவா எஸ்டிஜி கோல்ஸ் அப்படின்னா 17 கோல் இருக்கு. இல்லையா? ஆனா நித்தி ஆயோக் என்ன பண்றாங்கன்னா, 16 கோல வந்து ஸ்டடி பண்றாங்க. இந்தியாவுல 16 கோல எப்படி செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் நித்தி ஆயோக் ஸ்டடி பண்றாங்க. அதுல நமக்கு 16 கோலு பிளஸ் 113 இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? 16 கோல்ஸு, 113 இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ, இப்போ இப்போ இங்க வந்தோம் அப்டின்னா, தமிழ்நாடு 3 பொசிஷன்ல இருக்காங்க. ஸ்கோர் வந்து 78ல இருக்காங்க அப்டிங்கிறத பார்த்திருந்தோம். தமிழ்நாடு எந்தெந்த கோல்லலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்டிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ, கோல் நம்பர் 7ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அச்சீவர் அப்டிங்கிற கேட்டகரில இருக்கோம். ஓகேங்களா? கோல் நம்பர் 7ல அச்சீவர். அச்சீவர்னா 100 அவுட் ஆஃப் 100 வாங்கியிருக்கோம். அடுத்தது கோல் நம்பர் 5 அண்ட் தென் கோல் நம்பர் 14ல பார்த்தீங்கன்னா, நம்ம பெர்ஃபார்மர் அப்டிங்கிற கேட்டகரில இருக்கோம். ஓகேங்களா? பெர்ஃபார்மர். பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட்டகரினா, நம்ப 50லிருந்து 64 மார்க் இந்த 2 கோல்ஸ்லயும் வாங்கியிருக்கோம். சரிங்களா? ஸோ, இங்க 1 கோல் பார்த்தாச்சு. இங்க 2 கோல் பார்த்தாச்சு. மீதி இருக்கக்கூடிய 13 கோல்லயும் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிற கேட்டகரில இருக்காங்க. சரிங்களா? ஃப்ரண்ட் ரன்னர். ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 65லிருந்து 99 மதிப்பெண்கள பெறுறவங்கள ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாம இன்னொரு கேட்டகரி இருக்கு. ஆஸ்பிரண்ட் அப்படின்னு சொல்லி. ஆஸ்பிரண்ட் அப்படின்னா 0 டூ 49 மார்க் வாங்குறவங்கள ஆஸ்பிரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் வந்து கட்டாயம் ஒரு கேள்வி இருக்கு. அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இந்த கொஸ்டினுக்கு நித்தி ஆயோக் அப்படிங்கிறது ஆன்ஸர். நெக்ஸ்ட் 2015, 16ஆம் ஆண்டு நித்தி ஆயோக் அறிக்கையின்படி, துவக்க நிலை நிகர மாணவர் சேர்க்கை வீதத்தின் அடிப்படையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? ஓகேங்களா? ஸோ நெட் என்ரோல்மென்ட் ரேஷியோ பிரைமரி லெவல்ல பார்க்கிறப்ப தமிழ்நாடு தான் டாப்ல இருக்கும். சரியா? அடுத்தது பங்ஷனல் ஹெட் ஆஃப் நித்தி ஆயோக். நிர்வாக தலைவர் யார் அப்படின்னா, வைஸ் சேர்மன். ஃபர்ஸ்ட் அரவிந்த் பனகாரியா அவர்கள். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ராஜீவ் குமார் அவர்கள். இப்போ யார் இருக்காங்கன்னா, சுமன் பேரி அவர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் ஆஃப் த இண்டைசஸ் லான்ச்டு பை நித்தி ஆயோக். என்னென்ன குறியீடுகள வெளியிடுறாங்க அப்படின்னா, மொத்தம் ஒரு 10 குறியீடுகள் இருக்கு. சரியா? அதுல 3 இங்க குடுத்திருக்காங்க. காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மென்ட், ஸ்கூல் எஜுகேஷன். இது 2 தான் இந்த குடுத்திருக்கிறதுல இது 2 வரும். இது வராது. சரிங்களா? ஸோ 1 அண்ட் 2 அப்படிங்கிறது தான் கரெக்ட். அது இல்லாம எக்ஸ்போர்ட் பிரிபேர்ட்னஸ் இண்டெக்ஸ், எஸ்டிஜி இண்டெக்ஸ் இந்த மாரி ஒரு 10 குறியீடுகள வந்து அவங்க வெளியிடுறாங்க. சரியா? ரைட். வேற என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மென்ட் இண்டெக்ஸ். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது எக்ஸ்போர்ட் பிரிபேர்ட்னஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இந்தியா இன்னோவேஷன் இண்டெக்ஸ். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ். எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ். ஸ்டேட் எனர்ஜி இண்டெக்ஸ். ஸ்டேட் ஹெல்த் இண்டெக்ஸ். சரியா? ஸோ இந்தியா வெப்சைட்குள்ள போனீங்கனாலே நமக்கு இதெல்லாம் இருக்கும். சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கவர்னிங் கவுன்சில் ஆஃப் நித்தி ஆயோக். நித்தி ஆயோக்கோட கவர்னிங் கவுன்சில்ல யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் இருப்பாங்க. கவர்னருக்கும் அங்க வேலை கிடையாது. ஓகேங்களா? கவர்னர் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் வராது. யார் வருவாங்கன்னா, லெப்டினன்ட் கவர்னர்ஸ் வந்து வருவாங்க. யூனியன் டெரிட்டரிஸோட லெப்டினன்ட் கவர்னர்ஸ் வருவாங்க. சீஃப் மினிஸ்டர் இல்லாம ஒரு சில யூனியன் டெரிட்டரிஸ்லாம் இருக்கு இல்லையா? அதனோட ஆளுநர்கள்லாம் வருவாங்க. ஓகேவா? ஸோ இப்ப இங்க ஆல் ஸ்டேட்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. அதனால தப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெப்டினன்ட் கவர்னர்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் எக்ஸப்ட் டெல்லி அண்ட் புதுச்சேரின்னு குடுத்துருக்காங்க. இது வரும். சரிங்களா? அப்ப யூனியன் பிரதேசங்களோட லெப்டினன்ட் ஆளுநர்கள் டெல்லி மற்றும் புதுச்சேரி நீங்களாக அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஓகே தான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, இந்த இடத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இங்க அனைத்து மாநிலங்களின் ஆளுநர் அப்படிங்கிறவங்க வரமாட்டாங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இல்லை, பகுதியாக இல்லை அப்படிங்கிறது இவங்க தான். ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் தேசிய வளர்ச்சி குழு. நேஷனல் டெவலப்மென்ட் கவுன்சில் அப்படிங்கிறது நமக்கு ஆகஸ்ட் 6, 1952ஆம் ஆண்டு
உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். சரிங்களா? ஒரு அமைப்பு. ஸோ இதுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. எல்லா கேபினெட் அமைச்சர்களும் இருப்பாங்க. எல்லா மாநிலங்களோட முதலமைச்சர்களும் இருப்பாங்க. யூனியன் பிரதேசங்களோட முதலமைச்சர் இருப்பாங்க. அதே மாரி நித்தி ஆயோகோட மெம்பர்ஸும் இருப்பாங்க இதுல. சரியா? சரி. முதல் கேள்வி என்ன? கீழ்க்கண்டவற்றுள் திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது எது? யார் திட்டக்குழுவுக்கு சப்போர்ட் பண்றது, அசோசியேட் பண்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நேஷனல் டெவலப்மென்ட் கவுன்சில் தேசிய வளர்ச்சி குழு. சரிங்களா? ஸோ கடைசி கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் டெவலப்மென்ட் கவுன்சில் கேம் இன்டூ எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் எப்போ செயல்பாட்டுக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஆகஸ்ட் 1952 சரிங்களா? ஸோ டாபிக் 1ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு 95 கேள்விகள பார்த்திருக்கோம். ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. நல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நன்றி. வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.